திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்று எனக்காரமுதமானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி, வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு அரியவன் நில உலாவிய நேர்மலிவேணியன் அழகியல் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியைச் சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தெல்லையுள் மானடம் செய் வரதர் பொத்தாழ்தொட எடுக்கும் அக்கதையின் தமிழ்ச் செய்யுடாய் நடக்கும் மென்மீன மக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடைத்தாள் செவினின் முடி கடற்களித்தினை கருத்துள் இருத்துவாம். மதிவளரு சடைமுடி மன்றுடாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலற்பொதி நலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. துக்கு சேர்திரு தொண்ட தொகை விரிவாக்கினாற் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாப்பதி குன்றைவாள் செக்கிழா நடி சென்னி இருத்துவான். திருச்சிற்றம்பலம். எல்லா உலகங்களையும் தாமே படைத்து காத்து அழித்து மறைத்து அருளவல்ல செம்மேனி எம்மான் சிவபரஞ்சுடர் சீரியலகு தொண்டை விழா நாட்டிலே சிறப்புற்று இலங்குகிற பழம்பதியாக விளங்குகிற பள்ளிக்கரணை பகுதியிலே எல்லாம் வல்ல அம்பலவாணனாகிய தில்லை கூத்த பெருமானே திருவுடம்பாலித்து எழுந்தருளியிருக்கிற அற்புதமான சிற்சபாமணி கூடத்திலே எழுந்தருளியிருந்து அருள்பாலிக்கின்ற பெரிய பெருமானுடைய திருவடிகளை சிரம் மேற்கொண்டு போற்றி துதித்து வணங்கி இந்த அற்புதமான சிற்சபாநாயகியுடனாய சிற்சபாநாதருடைய சிற்சபாமணி கூட நிறுவனராக விளங்குகிற பாராட்டுதலுக்குரிய அன்பு பெரியவர் திருஞானம் ஐயா அவர்களுக்கு அவர்களுடைய திருவருட் சமூகத்திற்கு எளியனுடைய அன்பு கலந்த பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்து இந்த அற்புதமான அருள் தோய்ந்த அரங்கிலே வருகை தந்து விட்டிருக்கிற ஞான தபோதனர்கள் ஞான தபோதனியர்கள் அனைவருக்கும் எளியனுடைய அன்பு கலந்த பணிவார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை எங்களது பாராட்டிற்குரிய திரு கோதண்டமையா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்து குழந்தை செல்வங்களை எல்லாம் நெஞ்சார வாழ்த்தி இன்றைக்கு அகில உலகமே வியந்து பார்க்கின்ற அளவிலே ஒரு பெருவிழாவை பன்னிரு திருமுறைக்கு பெருவிழா எடுத்து சிறப்பு சேர்க்கின்ற ஒரு பேர் அருளாளர் பாரம்பரியமாக பன்னிசை பாடி வருகிற பேரருள் நலம் சார்ந்த நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் அவருக்கு திருமுறை கலாநிதி முதலான பல சிறப்பு விருதுகள். ஆனாலும் மக்களால் அன்பாக லண்டன் சாமி தண்டபாணி ஓதுவார்னா எல்லாருக்கும் தெரியும். அவருடைய இளவலார் வருகை தந்திருக்கிறார் திருவாளர் முருகேசன் அவர்கள். அறநருள் நிகழ்வு மிக சிறப்பான முறையிலே தொடர்ந்து 12 நாட்கள் 17/3/2025 தொடங்கி 28/3/2025 வரை சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த அழைப்பிதழ் இங்கே வழங்கப்பெறும். வாய்ப்புள்ள பெருமக்கள் எல்லாம் அவசியம் சென்று அந்த அற்புதமான பெருவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அடியேனும் அதிலே உரையாற்றுகிறேன். தம்பி திருச்சிற்றம்பலம் அவர்களும் உரையாற்றுகிறார். திருச்சிற்றம்பலம் திருப்பல்லாண்டு குறித்து 9ஆம் திருமுறையிலும் அடியேன் 11ஆம் திருமுறையிலே திருமுகப்பாசுரம் பற்றி உரையாற்ற அருளாணையிட்டிருக்கிறார்கள். நம்முடைய திருத்தரமையாதீனம் குருமகாசன்னிதானங்களுடைய அற்புதமான அருளாசியோடு, திருப்பனந்தாள் சுவாமிகளுடைய அருளாசியோடு நடைபெறுகிற அற்புதமான இந்த வைபவத்திலே எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்கிற செய்தியையும் இந்த இனிய நேரத்திலே வேத சிவாகம புராண இதிகாச தோத்திர சாத்திர சைவ சமய சிறப்பு சொற்பொழிவு அரங்கம் தொடர்ந்து பெரிய புராண தொடர் விரிவுரை அடியேன் சென்ற முறை 12 நாட்களும் பெரிய புராணம் உரையாற்றுகிற வாய்ப்பினை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அந்த வகையிலே மிக சிறப்பாக நடைபெறுகிற அறநருள் வைபவத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு தெரிவித்து, இன்றைக்கே நம்ம சிந்தனைக்கு உரிய வழிபாட்டிற்குரிய நாயனார் அறிவாள் தாயர் என்கிற நாயனாருடைய புராணம். ஒரு அற்புதமான வரலாறு. இந்த அறிவாள் தாய நாயனார் அவருடைய அருள் வரலாற்றை தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு விரிவாக எடுத்து சொல்வதற்கு முன்பாக முதல்ல நமக்கு அறிவாள் தாய நாயனாரை அறிமுகம் செய்பவர் முதல் நூலாக விளங்குகிற சுந்தரமூர் சுவாமிகளுடைய தேவாரம். அதில் சுவாமிகள் தான் முதல்ல நமக்கு எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியே என்று முதல்ல இந்த திருநாமத்தை நமக்கு அறிமுகம் செய்கிறார். இவருடைய அற்புதமான அருள் வரலாற்றை நமக்கு திருத்தொண்டர் திருவந்தாதியில நம்பியாண்டார் நம்பிகள் வள்ளல் விரார்க்கு அமுது ஏந்தி வருவோன் புகழுமிங்கே வெள்ளச்செடையார் அமுது செய்யாவிடில் என் தலையை தள்ளத்தகும் என்று வாழ்வூட்டிய தடங்கையினான்கான் அள்ளல் பழன கணமங்கலத்து அறிவாழ்த்தாயனே என்று அழகா கட்டளைக்கலைத்துறைங்கிறது ஒரு யாப்பு. எழுத்தெண்ணி பாடுற பாட்டு. இன்னொரு முறை படிக்கிறேன் பாருங்க. வள்ளல் பிறார்க்கு, யாரே? சிவபெருமான். அமுது ஏந்தி வருவோன், நாள்தோறும் சுவாமிக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் அப்படின்னா அமுது ஏந்தி வருவோன் புகழும் இங்கே. அப்படி இருக்கிற காலத்துல வெள்ளச்சடையார் கங்கைய திருமுடியிலே சூடிய பெருமான் அமுது செய்யாவிடில், நாள்தோறும் அந்த பணியை தலைமேற்கொண்டு செய்கிறவர் ஒரு நாள் அப்படி அது தவறினால், அப்படி தவறிய அந்த நாளில் தன்னுடைய தலையை தள்ளத்தகும். அப்படின்னு என்ன? தலையே காணிக்கையே கொடுத்துடுறது என்று வாழ்வூட்டிய தடங்கையினான். எப்பவுமே அவர் கையில் என்ன வச்சிருக்காரு? வாழ். அப்படிப்பட்டவர் யாரு? இந்த மாறு சூளுரை உரைத்து தொண்டு செய்தவர் யாரு? அள்ளல் பழன கணமங்கலத்து. பழனம்னா வயல், நல்ல நீர்வளம் நிலவளம் நிறைந்திருக்கிற அற்புதமான அந்த கணமங்கலம்னா அந்த ஊருக்கு பேரு. கணமங்கலத்து அறிவாள் தாயனே, அவரோட பேரு அறிவாள் தாயன் என்று நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு சுந்தரர் பெருமான் ஒரு தொடரால் அவருடைய திருநாமத்தை சொன்னார். ஒரே ஒரு அடைபுணர்த்தார், எஞ்சாத வாட்டாயன்னார். அது என்ன எஞ்சாத? ஒரு அடைமொழி. வம்பரா வரிவண்டு மணனார மலரும் அது மலர்னு கொன்றையான் அடியலாற்பனாய் எம்பிரான் சம்பந்தன். எவ்வளோ விரிவா சொல்றார். அதை விட கொஞ்சம் சுருக்கமா, திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன். இல்லையா? இங்கே ஒரே சொல்லுதான், எஞ்சாத. அப்படின்னா என்ன அர்த்தங்கிறதுக்கு நம்முடைய சிவகவிமணி CK
சுப்பிரமணியம்ங்கிற ஐயா சொன்னார், தாம் செய்து வரும் பணிக்கு தாழ்வு வராமல் காத்த. ரொம்ப அருமையான சொல்லுங்க. நம்ம ஒரு உத்தியோகம் பார்க்குறோம், ஒரு தொழில் செய்கிறோம். அந்த செய்யற தொழிலுக்கு ஒரு தாழ்வு, ஒரு குற்றம் நேர்ந்து விடக்கூடாது. அவரா வருவார், கையெழுத்து போட்டு போயிடுவார், அவரா வந்தா தூங்குவார், அவரா வந்தா அரட்டை அடிப்பார், ஏதோ அறவுரையா செய்வார், இல்லை அவர் வேலையை மற்றவங்க தலையில கட்டிட்டு போயிடுவார். இதெல்லாம் இன்னைக்கு உலகில நம்ம பார்க்குறோம். எடுத்துக்கொண்ட பணியை அடுத்தவங்க குறை சொல்லக்கூடாது, அவங்களும் மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது, மற்றவங்களும் அவங்களுக்கு இடையூறு இல்லாமல் அந்த பணியை முட்டின்றி, முட்டுன்னா என்ன, தட்டுப்பாடு இல்லாமல் தடங்கள் இல்லாமல் முடிக்கிறது. அப்படி ஒரு பணி, ஒரு சூழ் உரை, அதாவது நான் வாழ்நாள் முழுவதும் பெருமானுக்கு அமுது படைப்பேன், அப்படி அமுது படைத்து அவர் ஏற்றருளாத நாளாக இருந்தால் தலையை தள்ளுவேன். எவ்வளவு கடுமையான சூழல். அப்ப உரையாசிரியர் சொன்னார், தாம் செய்து வரும் பணிக்கு தாழ்வு வராமல் காத்த நிலை எதுவோ அதுதான் எஞ்சாதங்கிற சொல்லுக்கு பொருள்னு எழுதினார். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால அப்படிப்பட்ட ஒரு அருமையான தொடரை நமக்கு சுந்தரர் பெருமான் அருளி செய்கிறார். ஆனா அதே இந்த வரலாற்றை விரிவாக விளக்கமாக நம்பியாண்டார் நம்பிகள் திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையாருடைய அனுகிரகத்தோடு 63 நாயன்மார்களது அருள் வரலாற்றையும் தொகையடியார்களது வரலாற்றையும் அவ்வாறு விளக்கமாக சொல்லவில்லை என்றால் நமக்கு சேக்கிழார் பெருமான் இவ்வளவு விரிவா சொல்லியிருக்க முடியுமா? ஆகையினாலே சேக்கிழார் பெருமானுக்கு சுந்தரர் பெருமானும் நம்பியாண்டார் நம்பிகளும் நல்கிய கொடை திருத்தொண்டர் புராணத்துல விரிவா விளக்கமா சொல்லக்கூடிய வாய்ப்பு நம்ம சேக்கிழார் பெருமானுக்கு அமையுது, திருவருளும் உணர்த்த. அந்த வகையில இப்ப முதல் நூல் தேவாரம், சுந்தரர் பெருமானுடைய திருத்தொண்ட தொகை. வழிநூல் திருத்தொண்டர் திருவந்தாதி, நம்பியாண்டார் நம்பிகள். இப்ப சார்பு நூல். சார்பு நூல்ங்கிறது எது? தெய்வ சேக்கிழார் பெருமானருடைய திருத்தொண்டர் புராணம் என்கிற பெரிய புராணம். இப்ப அதை இனிமேல் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த சேக்கிழார் பெருமானுடைய புராணத்தை பார்ப்பதற்கு முன்பாக சில செய்திகளை நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்ப தேவார பாடல் பெற்ற தலங்கள்னு 276 தலங்கள் இப்ப நம்ம முழு பதிகமா கிடைத்த தலங்களினுடைய பட்டியல் வச்சிருக்கோம். அந்த 276 தலங்கள்ல ஒரு தலம் தண்டலை நீள் நெறி. ரொம்ப சிறப்பா சொல்லணும்னா திருத்தண்டலை நீள் நெறி. இந்த நெறி அப்படின்னு முடிகிற மாதிரி வேற என்ன கோயில் இருக்கு? திருவாரூர் அற நெறி இல்லையா? அப்ப நெறி என்ற சொல்லாட்சி ஒரு உயர்ந்த சொல். அருநெறி, பெருநெறி, திருநெறி. நம்ம முதல் பதியத்திலேயே ஞான சம்பந்த பெருமான் அழகா சொல்றார், அந்த நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை. மணிவாசக பெருமானும் நெறி பற்றி பேசுகிறார். இந்த நெறிதான் பெருநெறின்னாரு பிரகாசர், அருட்பிரகாசர். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் என்று கேட்டார். அதனால இதுதான் உயர்ந்த நெறி, சைவ நெறி, நன்னெறி. ஒரு நூலே இருக்கு, நன்னெறி அப்படின்னு ஒரு நூல், நீதி நூல் இருக்கு. இந்த திருத்தண்டலை நீள் நெறிக்கும் நீதிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு.
அந்த காலத்துல நிறைய புலவர் பெருமக்கள் வாழ்ந்தார்கள். அதுல ஒருத்தர் பேரு படிக்காசு புலவர்னு பேரு. கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்பீங்க. கேட்கலன்னா பரவாயில்ல, தெரிஞ்சுக்கலாம். நம்ம பொன் விளைந்த களத்தூர் செங்கல்பட்டுன்னு சொல்ற செங்கன்மால் பேடு, செங்கழுநீர் பட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா கல்வெட்டுல செங்கன்மால் பேடு தான் செங்கல்பட்டுன்னு ஆச்சு. ஆனா இவங்க சில பேர் என்னம்பாங்கன்னா செங்கழுநீர் பட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பொன் விளைந்த களத்தூர் அந்தக கவி வீரராகவர், புகழேந்தியார், பழம்பெரும் புலவர் பெருமக்களுக்கும் பொன் விளைந்த களத்தூருக்கும் நெருங்கிய தொடர்பு. அங்குள்ள சிவாலயத்திலே எழுந்துருளி இருக்கிற பெருமானுக்கு முற்குடிமை ஈஸ்வரர்னு பேரு. அடியன் தரிசிச்சிருக்கு. தேவார பாடல் விட்ட திருத்தலங்கரணி 276 வைப்பு தலங்கள். இது மாதிரி புராண சம்பிரதாயங்கள் புலவர் பெருமக்கள் வழிபட்ட தலங்கள் எல்லாம் தரிசிக்கிற பொழுது பொன் விளைந்த களத்தூரும் அடியேன் தரிசித்திருக்கிறேன். அவர் பல தலங்களுக்கும் எழுந்தருளி சென்றார், பாடினார், பரவினார். தொண்டை மண்டலத்திற்கு சதகம் பாடியிருக்கிறார். அவரு வாழ்க்கையில நிறைவு பகுதியிலே தர்மயாதீனத்திலே துறவு மேற்கொண்டு கல்லாடை பெற்று துறவு மேற்கொண்டு சிதம்பரத்திலே தில்லையிலே சென்று தங்கினார். ஏராளமான விருதுகளும் பரிசுகளும் பெற்று பெரும் செல்வந்தராக பவனி வந்தவர். அருணகிரிநாத பெருமான் சொல்லுவது போல தண்டிகை கனப்பவுசு எண்டிசை மதிக்கவளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாய. தண்டிகைனா பல்லக்கு பரிவாரங்களோடு பவனி வந்தவர், பெரும் செல்வம். பல வள்ளல்கள் மன்னர்கள் எல்லாம் அவரை போற்றி கொண்டார்கள். அவ்வளவு செல்வத்தையும் தான தர்மம் செய்தார். கடைசியில துறவு மேற்கொண்டார். அவருக்கு நாள்தோறும் தில்லை அம்பலத்திலே இருக்கிற பெருமான் திருக்களிற்றுப்படியிலே 5 பொற்காசு கொடுத்தார் அவருக்கு. அதனாலதான் அவருக்கு பேரு படிக்காசு தம்பிரான்னு பேரு. இன்றைக்கும் கோயில்ல கொடுக்குற காசுக்கு அங்க பணி செய்யறவர்களுக்கு படிக்காசுன்னு வழங்குறதுன்னு ஒரு மரபு இருக்கிறது. படிக்காசு அங்க கொடுக்குற ஊதியத்துக்கு என்ன பேரு? படிக்காசுன்னு பேரு. அப்படியே அதனால அவர் படிக்காசு தம்பிரான்னு பெயர் பெற்றவர். தர்மயாதீன தம்பிரான்கள் முனிபுங்கவர் குழாமிலும் ஒருவர். புலவர் ஒரு மக்களிலே அவர் பூர்வாசிரமத்தில் புலவராக இருந்தவர். அவர் நம்ம திருத்தண்டலை நீழ்நெறிக்கு வருகை தந்த பொழுது ஒரு நூல் பாடுறார். அதுக்கு பேரு தண்டலையார் சதகம்னு பேர். தண்டலையார் ஒரு 100 பழமொழிகள். அந்த 100 பழமொழிகளை எப்படி திருநாவுக்கரசர் பழமொழிகளுக்குன்னே ஒரு திருப்பதிகம் பாடினாரு வச்சு. கனி இருப்ப காய் கவர்ந்த கல்வனேனே, முயல் விட்டு காக்கைவின் போனவாறே, பனி நீராற் பறவை செய்ய பாவித்தேனே, கரும்பு இருக்க இரும்பு கடி தைத்தவாறு. இதெல்லாம் அது மாதிரி இவர் என்ன பண்ணார்னா 100 பழமொழினே ஒரு நீதி நூல் இருக்கு. 17 கணக்கு நூல்கள்ல அது ஒண்ணு. இவர் அந்த பழமொழியை வைத்து கொண்டே 100 பாட்டு பாடினார். அதுதான் சதகம். சதகம்னா 100ன்னு அர்த்தம். திருவாசகத்துல இருக்கிற அந்த 100 பாடலுக்கு திருச்சதகம்னு பேர். தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா. அதனால இவர் பாடிய அந்த 100 பாடல்கள், இதை பற்றி சொன்ன உடனே எனது பெயர்த்தி மட்டுவார் குழலி அதில் ஒரு பாட்டை எடுத்து புத்தகத்தை தேடி பார்த்து எடுக்க முடியல. உடனே அது இப்போதான் சமீபத்தில் நமக்கு இது ஒரு கருவி இருக்கிறது, இதில் ஏதாவது கேட்டால் உடனே கிடைக்குது. அது எனக்கு பார்க்க தெரியாது.
சொன்ன உடனே எடுத்து கொடுத்தா. அது விநாயக பெருமானை பற்றி ஒரு அருமையான பாட்டு. அவர் அந்த சதகத்துக்கு பாடுறாரு. ரொம்ப அருமையான பாட்டா இருக்கு. அதோடு இல்லாம அவர் நிறைய பாடி இருக்கிறார். அதுல ஒரு பாடல் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில வல்லவர்களாக இருப்பார்கள். அதுபோல வெண்பான்னா புகழேந்தி, விருத்தம்னா கம்பர், அது மாதிரி சந்த விகற்பங்களோடு பாடுவதிலே படிக்காசு புலவர். அவர் பாடிய அந்த பாடல்கள் இருக்கிற சுவடியை தொட்டாலே மணக்கும், பாடினால் வாய் மணக்கும் எல்லாம் பல புலவர்கள் அவரை பாராட்டி போற்றி வணங்கி இருக்கிறார்கள். அவர் ஒரு பாட்டு பாடுறாரு, ரொம்ப அருமையான பாட்டு. பல பாடல்கள் இருக்குது. அதுல ஒரு பாட்டு சொல்றேன், நம்ம தலைப்போட சம்பந்தப்பட்டது இந்த செய்திங்கிறதுனால. அல் அமரும் குழலாளை வரகுண பாண்டிய ராசர் அன்பால் ஈந்தார், கல்லைதனில் மென்று உமிழ்ந்த ஊனமுதை கண்ணப்பர் கனிவால் ஈந்தார், சொல்லிய தண்டலையார்க்கு கீரையும் மாவடுவும் ஒரு தொண்டர் ஈந்தார், நல்லது கண்டால் பெரியோர் நாயகனுக்கு என்று அதனை நல்குவாரே. இப்ப ஒரு பெண்ணுன்னா பெண்ணுக்கு இருக்கிற கண்ணு, மூக்கு, வாய், ஏனைய அங்க அவயவங்கள் எல்லாம் அழகா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, தலையில கூந்தல் இல்லாம திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், பிரார்த்தனை அடிச்சிட்டோம். ரொம்ப அழகான பெண்ணு தான், முக்கு மூலியமா தான் இருக்கா. இந்த கூந்தல் இல்லைன்னா எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? அப்போ முதல்ல ஒரு பெண்ணுக்கு அழகு சேர்ப்பது எதுன்னா கூந்தல் தான். அந்த கூந்தலை தான் முதல்ல ஒரு பெண்ணை வர்ணிக்கிற போது கூட இலக்கணத்துல, அதுவும் கோவை நூல்கள்ல புயலே சுமந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? கருகருன்னு இருக்கிற மேகம் போல் இருக்கிற கூந்தலை தலையிலே சுமந்து இருக்கிறாள். பிறையே அணிந்து, மூன்றாம் பிறை போல இருக்கிற சந்திரனை போல நெத்தி இருக்குது. இப்படி பாட்டு வரும். நான் பாட்டெல்லாம் முழுவதும் சொல்லல. அருணகிரிநாத சுவாமி பாடுறாரு. முதல்ல அவரை போல யாரும் வர்ணிக்க முடியாது. நெய்த்த சுரி குழல், இந்த நல்ல நெய் பூசியா அருமையான இந்த கூந்தல், வாசனாதி திரவியங்கள்லாம் தடவிய அந்த கூந்தல் எப்படி இருக்குன்னா நெளி நெளியா அப்படி இருக்கா. அதை கர்லிங் ஹேர்ங்கிறாங்க. இயற்கையாவே சில பேருக்கு அது அமையும், சில பேர் சூடு போட்டுக்கிட்டு வச்சுப்பாங்க இல்லையா? எங்காவது போய் அழகு நிலையங்களுக்கு போய் நெய்த்த சுரிகுழல் அரலோ, ஆத்துல கருமணல் அப்படி அரல்னா வெள்ளம் அடிஞ்ச பின்னால பாத்தீங்கன்னா அந்த மணல் அப்படியே நெளி நெளியா இருக்கும், கருகருங்க. அது மாதிரி இருக்குது கூந்தல். முகிலோ அப்படின்னு பாடுவார். அது போல இருக்கிற அழகா கல்யாணம் அன்னைக்கு முகூர்த்தம், மாப்பிள்ளை அழைப்பு, மாப்பிள்ளை வந்துகிட்டு இருக்கிறாரு, அழகான கூந்தல். ஒரு முனிவர் வந்தார், ஒரு பெரிய முனிவர் வந்திருக்கிறாருன்னு பெண்ணை பெத்த அப்பா என்ன பண்ணாரு, வந்த முனிவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம். அவர் பார்த்தார், ஆஹா இந்த பொண்ணுக்கு கூந்தல் ரொம்ப நீளமா இருக்குது, அழகா இருக்குது, கருகருன்னு இருக்குது. நான் ஏற்கனவே மயிராலான பூநூல் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், இது பழசாகி போச்சு, வெளுத்து போச்சு, இந்த கூந்தல் நல்லா இருக்குது. அதனால அந்த பொண்ணோட அப்பா கிட்ட இது எனக்கு பஞ்சவடிக்கு ஆம்னார். உடனே கத்தி எடுத்தாரு, மணமகளா இருக்கிறவருடைய கூந்தலை எடுத்து கையில். சுவாமி வந்தவர் யாரு? சிவபெருமான். மானக்கஞ்சாரர் வரலாறு இல்லையா? இந்த வரலாறு சொல்றார். அல் அப்படின்னா இருட்டு, கருகரு கருகருன்னு இருக்கிற இருள் போல இருக்கிற கூந்தலை உடைய ஒரு பெண் யாரு அப்படின்னா, ரொம்ப அழகான அந்த பெண் ஒரு அரசர் வரகுண பாண்டியன்கிற மன்னன் மணக்கணும். மணந்தாச்சு. ரொம்ப உயர்ந்த பேரழகு. அவரோட எண்ணம் என்னன்னா, எது ரொம்ப அழகா இருக்குதோ, எது ரொம்ப உயர்ந்த பொருளோ அதை இறைவனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் அவருக்கு.
இவ்வளோ அழகான பொண்ணு நமக்கு எதுக்கு, நம்ம சிவருமான கொடுத்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணாரு, திருவிடமருதூர்ல அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கர்ப்ப கிரகத்துல நின்று இடைமருதிசா கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவிழ்த்து ஆடும் அரசினும் இனியன், நீதான் எனக்கு இனியவன். இந்த பெண் அழகா இருந்தாலும் இவ உயர்ந்த குணவதியா இருக்கிறா, இவளை நீ ஏத்துக்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே உடனே சிவலிங்கத்துக்குள்ள இந்த பெண் மறைந்து விடுகிறாள். கை மட்டும் லிங்கத்துல தொங்குது, உடம்பு பூரா லிங்கத்துக்குள்ள மறைஞ்சு போச்சு. சுவாமி அவளை முழுமையா நான் தீண்டல, கையை மட்டும்தான் பிடிச்சேன், கைப்பட்டதுனால அது எச்சில் பட்டு விட்டதோ. உடனே இடைமருதீஸ்வர் பேசினாரு, வரகுணா நீ சாதாரண அன்புள்ளவன் இல்லை, உனக்கு இன்று முதல் பெரிய அன்பின் வரகுண தேவன் உனக்கு பட்டம். உன் அன்பு இந்த ஊர் உலகத்தில் இருக்கிறவன் நம்ப மாட்டான், மற்றவன் பார்த்து நம்பணும் இல்லையா, நான் உன் மனைவியா வந்த பெண்ணை ஏத்துக்கிட்டேங்கிறது தெரியணும் இல்லையா, அதுக்கு ஒரு சாட்சி வேணுமே, அதுக்காக தான் இந்த கையை தொங்க விட்டுருந்தேன், இப்ப நான் எடுத்துக்கிறேன், எல்லாரும் பார்த்துட்டாங்க, முடிஞ்சு வச்சு. இத பாடுறாரு படிகாச புலவர். அல்லமரும் குழலாளை வரகுண பாண்டியராசர் அன்பால் ஈந்தார். இப்போ உயர்ந்த பொருள் எதுவோ அதை வரகுண பாண்டியன் கொடுத்தாப்படி. அடுத்தாப்படி நம்ம கண்ணப்பர் இருக்கார், வேட்டைக்கு போனார், வேட்டையை ஆடினார், மாமிசத்தை எல்லாம் நல்லா பக்குவப்படுத்தி மென்னு பார்த்தார். எது நல்ல வெந்து நல்ல பக்குவமா சுவையா இருக்குதோ அது சிவபெருமானுக்குன்னு கல்லைன்னா தொன்னை தேக்கு இலையில அழகா செய்யறது, ஒரு பாத்திரம் மாதிரி. நம்ம பக்கமெல்லாம் வாழை இலையில தொன்னை, மகா சன்னிதானம் மாகீஸ்வர பூஜைனா 2 தொன்னை வைப்பாங்க பச்சை இலையில செஞ்சு, இப்ப வைக்கிறாங்களான்னு தெரியல. அப்ப என்னன்னா அதுக்கு கல்லைன்னு பேர். அதுல அடுக்கி வாயில அடுக்கி எச்சி பண்ணி நல்லா இருக்கிற சுவையான மாமிசம் எல்லாம் நம்ம காலத்தீயப்பருக்குன்னு வச்சுட்டாரு, கொண்டு வந்து ஊட்டினாரு, இவரும் சாப்பிட்டாரு. யாரு சாப்பிட்றாருன்னா நேரா நம்ம மாதிரிலாம் இல்லை, அவர் மாமிசம் சாப்பிட்றவரா இல்லை, அன்பின் காரணமா. அப்போ ஒரு கண்ணப்பர் என்ன நினைச்சாரு, எது உயர்ந்த சுவை உள்ளதோ அது இறைவனுக்குன்னு நினைச்சார். அதே மாதிரி தான் எல்லாமே நெல்லு தான். நான் எடையார் பார்க்கணும் ஒரு ஊர்ல வாத்தியாரா இருந்தேன் ஒரு காலத்துல. அது இடையாற்று பாக்கம்னு பெரிய சேத்திரம், கல்வெட்டு, சோழ மன்னருடைய திருப்பணி. அந்த ஊர்ல என்ன செய்வாங்கன்னா, நெல் விளைஞ்சுன்னா இப்ப நம்ம பொன்னி மாதிரி நல்ல உயர்ந்த சன்னமா இருக்கிற அரிசியெல்லாம் சேல் பண்ணிட்டு வியாபாரத்தை கொடுத்துட்டு நல்ல மோட்டா நல்ல கனமா இருக்கிற அரிசி தான் சாப்பிடுவாங்க. அது மாதிரி நெல்லுல செந்நெல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னையா செந்நெல்னா, நல்ல சூரியன் பிரகாசிக்கிற காலத்துல சூரிய ஒளிய உள் வாங்கி விளையிற நெல். அந்த நெல்லுக்கு சுவை அதிகம், அதனுடைய தன்மை அதனுடைய சிறப்பு கூடுதலா இருக்கும். கார்காலம் சரியா மழையும் கிளையுமா இருக்கும், அறுவடை நேரத்துல பாதிப்பு வரும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல விளையிற நெல் ஒன்று இருக்கும், அது சரியான சூரிய ஒளிய உள் வாங்கி இருக்காது. இவர் என்ன பண்ணார், பெரிய செல்வந்தர், யார் நம்ம நாயனார். செந்நெல் எது உயர்ந்த நெல்லோ அந்த நெல்லுல வர்ற அரிசியெல்லாம் சிவபெருமானுக்கு, எது சரியில்லையோ சாதாரணமா இருக்கோ அதெல்லாம் தனக்கு குடும்பத்துக்கு அப்படின்னு வச்சுட்டார். அப்ப இவர் என்ன நினைச்சாரு, உயர்ந்த பொருளெல்லாம் சுவாமிக்கு, உயர்ந்த கீரை செங்கீரை நல்ல மாவடு இதெல்லாம் எதுக்கு, சுவாமிக்கு. தினப்படி கீரை மாவடு செந்நெல் அரிசி இப்படி உயர்ந்த பொருள் எல்லாம் கொடுத்தாரு. அப்படிங்கிறத இவரு நல்ல பொருள் எதை பார்த்தாலும் சான்றோர்கள் அடியார்கள் அருளாளர்கள் அதை தனக்குன்னு வச்சுக்க மாட்டாங்க,
ஆண்டவனுக்குன்னு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்ல வர்ற போது நம்ம படிக்காசு புலவர் என்ன பாடுறாரு, 3 வரலாறு சொல்றாரு. அதுல ஒரு வரலாறு வரகுணபாண்டியனை பற்றியது, அடுத்த வரலாறு கண்ணப்பரை பற்றியது, அதுக்கு அடுத்த வரலாறு இன்றைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளுகிற நாயனார் அறிவாட்டாயர். அதத்தான் சொல்றார். அல்லமரும் குழலாளை வரகுண பாண்டிய ராசர் அன்பால் ஈந்தார், கல்லைதனில் மென்றுமிழ்ந்த ஊனமுதை கண்ணப்பர் கனிவால் ஈந்தார், சொல்லிய தண்டலையார்க்கு. இங்கேயும் தண்டலைன்னு பல ஊர்கள் இருக்கு. காவாந்தண்டலம்னு ஒரு ஊர் இருக்கு காஞ்சிபுரம் திருமாகரல் போற வழியில, அதுக்கு பேர் காவைன்னு பேரு. பழங்காலத்துல அங்க பல தமிழ் அறிஞர் பெருமக்கள் வாழ்ந்த ஊர். தேவாரத்துல அது வைப்புத்தலம். சமீபத்துல கூட தம்பி நம்முடைய நந்தகுமாரோடு அவர்கள் துணைவியார் கீழே விழுந்து கொஞ்சம் கால் எலும்பு பழுதுபட்டதுனால அவரும் நானும் பலமுறை நான் மாகரில் சென்றிருக்கிறேன். ஏன்னா உடும்பிசர் அந்த கால் நல்ல சிறப்பாக குணமாக வேண்டும் என்று பிரார்த்திப்பதற்காக போற வழியில போறபோது காட்டினேன். காவை காவந்தண்டலம் ஞாபகம் இருக்கா? தண்டலம், இது தண்டலை சேரி. குளிர்ச்சி, தண்டலைன்னா குளிர்ந்த நீர் பாய்கிற நல்ல நிலவடம் நிறைந்த ஊருக்கு தண்டலம். குன்றத்தூர் பக்கத்துலயும் ஒரு தண்டலம் இருக்கு, செம்பரம்பாக்கம் மேல் ஏரிக்கரை போற வழியிலையும் தண்டலம் இருக்கு, பல இடங்கள்ல தண்டலம் இருக்கும். இது தண்டலையார். இதுக்கு விளக்கம் அப்புறம் பின்னால பார்க்கலாம். இங்க நல்லது எதுவோ அதை பார்த்தாக்கா அது எல்லாமே இறைவனுக்குன்னு கொடுத்துடுறது. உயர்ந்த பொருள்னா அது இறைவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை, நல்லது கண்டால் அது நாதனுக்கே அப்படிங்கிற கொள்கையில வாழ்ந்தவர்கள் பட்டியல் இது. அதுல நம்ம நாயனார் வருது. இதை பாடினவர், இந்த பாட்டை பாடினவர் படிக்காசு தம்பிரான் அல்லது படிக்காசு புலவர். அவர் நடராஜ பெருமானுடைய அருள் பெற்றவர். நடராஜா அதாவது அவர் திருக்கோயில்ல கழிச்சுப்படியிலேயே பொற்காசு பெற்றவர். அதனாலதான் படிக்காசு தம்பிரான். சரி, இப்ப இது மட்டும் இல்லை, நம்முடைய சாத்திரங்கள்ல ஒரு அருமையான சாத்திரம் உந்தி களிறு அப்படின்னு சொல்லக்கூடிய திரு உந்தியார், திருக்களிற்றுப்படியார். மெய்கண்ட சாத்திரத்துல சிவஞான போதத்திற்கு முந்தைய இருபெரும் நூல்கள் அது. அதுல திருக்களிற்றுப்படியார் வெண்பா வடிவில் வரும். அதுல ஒரு வெண்பாவில் அழகா சொல்றார் நம்முடைய நாயனார், உய்ய வந்த தேவநாயனார்னு பேர். செய்யில் உகுத்த திருப்படி மாற்று அதனை செய் செரு களனி பழனம் விளையுள். இதெல்லாம் வயலை குறிக்கிற சொல்லு, ஒரே பொருள் தான், ஆனா எவ்வளவு சொல். செய் செரு களனி பழனம் விளை, அதாவது விளையுள், இதெல்லாம் வயல். இன்னொரு சொல் இருக்கு, கேதாரம் அப்படின்னா வயல், பனி வயல். கேதாரம்னு சொன்னோன்னு மட்டுவார் குழலி பார்க்குறா, பாடுறியா ஒரு பாட்டு? சரி, அதனால தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி ஏற்கனவே பாடியிருக்கு. சரி, அதனால இப்ப என்னன்னாக்கா, செய்யில் உகுத்த திருப்படி மாற்று அதனை ஐய இது அமுது செய்கன்று பைய இருந்து சொல் விற்பனம் சொல் அழகு விளையாடுது, ஊட்டி அறுத்தவர்க்கே ஊட்டி அறுத்தவரை நாட்டி உரை செய்வது என்னோ நாம். பா, நமக்கெல்லாம் ஊட்டினா கொடைக்கானல் ஊட்டி தெரியும். இன்னொன்று ஊட்டினா தாய் பாலை குழந்தைக்கு ஊட்டுவது ஊட்டி. கன்று குட்டி, கன்று பசு தாய் பசுல பால் அருந்துவதற்கு கண்ணுக்குட்டி ஊட்டுதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதானே பேச்சு வழக்கு, அப்படிதான் பேச்சு வழக்கு, ஊட்டுதல்.
ரெண்டாவது சமையல் கட்டுக்கு தென்பாண்டி நாட்டுல பேரு ஊட்டுப்பொறை. என்ன பேரு? ஊட்டுப்பொறை. அதனால ஊட்டுவது, ஊட்டி. அப்படியே இறைவனுக்கு ஊட்டி எதை? சின்னது அரிசியையும் மாவடு கீரையெல்லாம். அப்படி ஊட்டி அறுத்தவர்க்கே ஊட்டி அறுத்தவரை நாட்டி உரை செய்வதுன்னு. இன்னொன்னு ஊட்டினா கழுத்து. ஊட்டினா இந்த குமிழ், ஆண்களுக்கு தான் இந்த இடத்துல குமிழோட இருக்கும், பெண்களுக்கு இருக்காது. குரல் வளம், குரல் வளம் ஆணை விட பெண்ணுக்கு அதிகம். ஆண்கள் ஒரு கட்டம் 1.5 கட்டையில பாடினா பெண்கள் 7 கட்ட சுதியில பாடுவாங்க. குரல் நல்ல திறந்து பாடக்கூடிய, அதனால பெண்கள் பாடுறதுக்கு ஒரு தனி சிறப்பு, ஆண்கள் பாடுறது அது ஒரு சிறப்பு. இருந்தாலும் பெண்களுக்கு குரல் வளம் அதிகம், ஆண்களுக்கு ஊட்டி இந்த இடம். இவர் என்ன பண்ணாரு? இறைவனுக்கு ஊட்டி அமுத அருத்தியவர் என்ன பண்ணார்? வரலன்னா என்ன பண்ணுவாரு? ஊட்டிய அறுக்க ஆரம்பிச்சுட்டார். அறுத்தவரை, ஊட்டி அறுத்தவரை. எங்கிருந்து எது வரைக்கும் அறுத்தாருன்னு பின்னால சேக்கிழார் சாமி சொல்றாரு, அது அங்க போகையில பார்க்கலாம். இவர் அதை மட்டுமா அறுத்தாரு? ஊட்டி கழுத்த, பிறவியாகிய பிறவியையும் அறுத்தார். அறுத்தவரை பிறவியே சேர்த்து அறுத்தார். இது இந்த சொல் விற்பனம் நயம். அந்த சொல் ஊட்டிங்கிறது 2 வகையில பொருள் தரக்கூடிய சிறப்பு. இப்படி திருக்களிற்றுப்படியாரிலும் நம்முடைய அறிவாட்டாயருடைய சிறப்பு. உய்யவந்த தேவநாயனார் 2 பேர். திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் ஒருத்தர், திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார் ஒருத்தர். 2 பேரும் உய்யவந்த தேவநாயனார்னே பேர். சரி, இப்ப இந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னொரு அருமையான செய்தி என்னன்னா, திருத்தொண்டர் சதகம்னு ஒரு நூல். நம்ம திருத்தண்டலையார் சதகம்னு பார்த்தோம். அதற்கு முன்ன அறப்பளீஸ்வரர் சதகம், குமரேச சதகம், திருச்சதகம், இப்படியெல்லாம் சதகம்னா 100 பாடல்களாக வர்ற நூல் நமக்கு தெரியும். அதுபோல மாணிக்கமலைன்னு ஒரு மலைக்கு கச்சி மலை கொழுந்து நாவலர்னு ஒரு முனிவர் பாடுறார். அவர் என்ன பாடுறாருன்னா, நம்ம 63 நாயன்மார்களையே சிறப்பித்து ஒரு நூல் பாடுறார். அது என்ன நூல்னா திருத்தொண்டர் சதகம். இதே மாதிரி மாதவ சிவஞானி யோகிகள் திருத்தொண்டர் திருநாம கோவைன்னு பாடுறாரு 63 நாயன்மார்களுடைய பெயரை. அது மட்டும் இல்ல, மாதவ சிவஞான யோகிகள் குளத்தூர் அமுதாம்பிகைக்கு பிள்ளைத்தமிழ் பாடினவர், அங்குள்ள சோமேசருக்கு முதுமொழி வெண்பான்னு பாடுற போது அதுல நம்ம நாயன்மாருடைய வரலாற்றை திருக்குறளோடு தொடர்பு படுத்தி பாடுவார். அது முதுமொழி வெண்பா. இதெல்லாம் நம்ம நாயன்மார்களுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இவர் என்ன சொல்றார்? அடிமை கொண்ட கைலை வாசனே. யார? நம்முடைய அறிவாட்டாயர. ராசலிங்கேசனே சிவதை நகர் மாணிக்க மலைநாதனே. பாட்டு முழுவதும் சொல்ல நேரம் இல்லை, குறிப்பா ஒரு சில செய்திகள் மட்டும் உங்களுக்கு இது வரைக்கும் சொன்னேன். இப்ப அடுத்தபடியா இப்ப நம்ம நேரா திருத்தண்டலை நீழ்நெறி கோயிலுக்கு போயிடுறோம். அடியேன் ஒரு முறை குன்றத்தூர்ல இருந்து ஸ்பிளெண்டர் வண்டியில அடியேனே அதிராம்பட்டணம் திருவாரூர் பலமுறை யாத்திரை பண்ற போது ஒரு முறை இப்படி ஏன் அந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு பயணம் செய்தேன்னா, இந்த வைப்புத்தலங்கள் ரொம்ப உள்ளடங்கிய பகுதிகளுக்கெல்லாம் பேருந்து செல்லாது, மார்க்கங்கள் சரியா இருக்காது. அப்படி ஒரு முறை பயணம் செய்கிற பொழுது நம்ம வண்டியிலேயே அவ்வளவு தூரம் போய் இந்த திருத்தண்டலையார் தண்டலைச்சேரின்னு பேர் இப்ப அதுக்கு, அங்க போய் அந்த பெருமானை வழிபட்ட நினைவு இப்பொழுது நினைவு வருகிறது. இன்னும் அந்த வண்டி இப்போ ஓடலை,
ரொம்ப காலமாக பல கோயில் சுத்தின வண்டிங்கிறதுனால வீட்டில் பாதுகாப்பாக இருக்கு அந்த வண்டி. அதனால அந்த தண்டலைச்சேரிக்கு நான் அங்கே யாத்திரை போயிருந்த பொழுது சென்னையிலே இருந்து கூட பல அன்பர்கள் அங்கே வந்திருந்தார்கள். ஆச்சரியப்பட்டார்கள், ஏயா இவ்வளோ தூரம் வண்டி எடுத்துட்டு வந்தீங்க. அது ஒரு காலம். சரி, இப்போ அந்த தண்டலை நீழ்நெறிங்கிற கோயில் எங்க இருக்கு அப்படின்னா திருவாரூர். திருவாரூர்ல இருந்து நம்ம ரொம்ப பக்கம், திருவாரூர்லேருந்து போகிறது ரொம்ப சிறப்பு பக்கம். இப்போ அந்த ஊருக்கு பேர் தண்டலைச்சேரி அப்படின்னு பேர். அது இல்லாமல் இந்த ஊரினுடைய பழமையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி தன்னடைன்னு பேர். இப்போ இந்த பேர் யாருக்கும் தெரியாது. ஊட்டி தன் அடை, தன்னுனா குளிர்ச்சி, தன் அடை அப்படின்னு பேர். இப்போ அது ஊட்டி தண்டலைன்னு மருவி இருக்கு. தண்டலைச்சேரினா எல்லாருக்கும் தெரியும். தேவார பேரு திருத்தண்டலை நீள் நெறி. அது கோச்செங்கட் சோழன் அமைத்த மாடக் கோயில்கள். பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில் 70 அப்பர் சுவாமி அழகா பாடுறார். எண்டோளீசருக்கு மாடக்கோயில் அமைத்த வரலாற்று திருமங்கை ஆழ்வாரும் பாடுறார். பாராட்டி கோச்செங்கட் சோழரை திருமங்கை ஆழ்வார் பாராட்டுறார், வணங்குறார். அவ்வளவு பெருமை பொருந்திய கோச்செங்கட் சோழர் அமைத்த மாடக்கோயில்களில் ஒன்று இந்த திருத்தண்டலை நீழ்நெறி. அது காலத்தால் பழுதுபட்டு பின்னால நகரத்தார் திருப்பணி செய்து, இப்ப இருக்கிற கோயில் நகரத்தார் திருப்பணி செய்த கோயில். அங்க உள்ள பெருமானுக்கு தமிழ்ல நீழ்நெறிநாதர்னு பேரு, வடமொழியில சிரபுத்தீஸ்வரர்னு பேரு, அம்பிகைக்கு ஞானாம்பிகைன்னு பேரு. அங்க தலவிருட்சம் குருந்தை மரம். அங்குள்ள விநாயக பெருமானுக்கு ஞான சித்தி விநாயகர்னு பேரு. அவருக்கு எதிரில் தான் தீர்த்த குளம், அதற்கு ஓமக தீர்த்தம்னு பேரு. ஓமக தீர்த்தம். அந்த ஆலய பிரகாரத்துல பின்பக்கத்துல தலவிருட்சம் இருக்கிற பகுதியில அழகான சிவலிங்கம் இருக்கும். பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாத முனிவர் அவர்களெல்லாம் வழிபட்ட சிவலிங்க திருமேனிகள் இருக்கும். ஏனைய பரிவார மூர்த்திகள் எல்லா கோயில் போல எல்லாமே இருக்கும். தனி சிறப்பு கோச்செங்கட் சோழருக்கு ஒரு தனி திருமேனி உண்டு. அடுத்தபடியா நம்ம நாயனார் அறிவாட்டாயர். ஏன்னா அவரோட வரலாற்று சிறப்புள்ள ஊரானதுனால அவருடைய வரலாற்று ஐதீகத்தை முழுமையா படம் பிடித்து காட்டுவது போல அவருக்கு வழிபாட்டு திருமேனியோடு கூடிய ஆலயம். இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய சிறப்பு. மலர்கள்ல செவ்வந்தி பூன்னு ஒரு பூ, நம்ம பார்க்குற செவ்வந்தி அல்ல, இது உண்மையான செவ்வந்தி, தெய்வலோக மலர். அது திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை தாய்மான சுவாமிக்கு அந்த பூ புராண தொடர்போடு வரும். இன்னும் சொல்ல போனா திருச்சி மலைக்கோட்டை தாய்மான சுவாமி திருச்சிராப்பள்ளி தலபுராணத்துக்கு பேரே செவ்வந்தி புராணம்னு பேரு. நம்ம தியாகராஜ பெருமானுக்கு இந்த இப்படி இங்க காதுல 2 பக்கமும் அப்படி வட்ட வடிவத்துல வச்சிருப்பாங்க. அதுதான் அடையாளம். தியாகராஜாங்கிறதுக்கு அடையாளமே மற்ற ஊர்ல சோமாஸ்கந்தரா தெரியும் பார்த்தா, அம்மையப்ப பிள்ளை. தியாகராஜானா அதுதான் அடையாளம் பழிச்சுன்னு. அதனால அவருக்கு செவ்வந்தி தோடழகர்னு பேர். அந்த செவ்வந்திய பொன்னால் செய்து அதை மாலையாகவே அங்குள்ள ஞானாம்பிகைக்கு சூட்டி அழகு பார்த்த ஊர் எந்த ஊர்? தண்டலை நீழ்நெறி. அவ்வளோ அழகு பொன்மாலை. 2வது அந்த திருக்கோயில்ல பெரிய விழா, பெருந்திருவிழா நடக்குது. அதில் ஒரு 3 நாள் ரொம்ப சிறப்பு. அப்போ மக்கள்லாம் கூடுவாங்க. இங்கே 63 கூடுற மாதிரி மயிலைனா 63 விழா எப்படி பிரபலமா, அங்க அந்த ஊர் பாமர மக்கள் அறுப்பு திருவிழான்னு பேர். அப்படின்னா அப்பதான் அறுவடையெல்லாம் முடிஞ்சு இந்த நெல்லெல்லாம் பக்குவப்படுத்தி அதையெல்லாம் பாதுகாக்கிற காலகட்டம்.
அது அறுப்பு திருவிழா. இப்ப இந்த விழாவில் முதன்மையா கொண்டாடுறது யாருன்னா நம்ம நாயனார் தான். அறுப்பு திருவிழா யாருக்கு நடக்குது? நம்ம அறிவாள் தாயருக்கு சிறப்பா நடக்குது. இந்த செய்திகளை எல்லாம் இது தை மாதத்துல நடக்கும் இந்த விழா. இதெல்லாம் ஒரு பொதுவான செய்தி. இன்னொரு மணிமகுடமான செய்தி, இந்த தண்டலை நீழ்நெறிக்கும் 10 அவதாரத்துக்கும் ஒரு தொடர்பு. எல்லாம் ஒரு புத்தகத்துல படிச்ச குறிப்பு இல்லை, பல நூல்கள், பல செய்திகள். நான் நம்ம ஐயா பாராட்டுதலுக்குரிய திருஞானம் ஐயாவுக்கு என்னன்னா, எல்லாருமே புராணம் கதை வரலாறு எல்லாருக்கும் தெரியும், ஒரே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள கதையை சொல்லி முடிச்சிடலாம். ஆனா தாலி கட்டுறது 3.25 நாளிகையில, கெட்டி மேளம்னு சொல்லி கட்டுறது எவ்வளோ நேரம், ஆனா இந்த திருமணத்துக்கு எடுத்துக்கிற சடங்குக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இல்லையா? ஒரு சாதாரண திருமணமே அப்படின்னா, ஒரு நாயனாருடைய திருச்சரிதத்தை சொல்லணும்னா அந்த தலத்தினுடைய பெருமை, அந்த தலத்து இறைவனுடைய பெருமை, அந்த தலத்தினுடைய நாயனார், அந்த தலத்தோடு தொடர்புடைய நாயனார் செய்த திருத்தொண்டியினுடைய மாட்சி, இதெல்லாம் சொன்னதானே சிறப்பா இருக்கு. அதோட தொடர்புடைய புராணங்கள், இலக்கியங்கள் இதெல்லாம். இப்ப நம்ம அந்த வரிசையில பாடல் பெற்ற திருத்தலம்னு பார்த்தோமே, அப்ப தேவார பாட்டுல 1வது ஞாபகப்படுத்தணுமா இல்லையா? அதுக்காக ஒரே ஒரு பாட்டு உங்களுக்கு அழகா சொல்றார். நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் பாடிய பதிகத்துல, விரும்பும் திங்களும் கங்கையும் விம்மவே, சுரும்பும் தும்பியும் சூழ் சடையார்க்கு இடம், கரும்பும் செந்நேலும் காய் கமுகின் வளம், நெருங்கு தண்டலை நீள் நெறி காண்மினே. காண்மினேன்னு என்ன? போய் பாருங்க, கண்டு தரிசிங்க, கண்கால் காண்மீன்களோ இல்லையா? அதான் சொல்றார். விரும்பும் திங்கள் பிறை நிலவு, கங்கை, அடுத்த அப்படி சுரும்பு தும்பி வண்டு, இதெல்லாம் எங்க இருக்கு? நம்முடைய சிவபெருமானுடைய திருமுடியில் இருக்கு. அப்படிப்பட்ட பெருமானுடைய இடம், அந்த ஊர் எப்படிப்பட்ட வளம். அங்க ஒரு நிலம்னா, நிலத்துக்கு அழகு என்னன்னா கண்ணலும் சென்னலும் தான் அழகு. கண்ணல்னா என்ன? கண்ணல்னா என்ன? கண்ணல் சென்னல். கண்ணல்னா கரும்பு, கண்ணலும் சென்னலும் தான் நிலத்துக்கு அழகு. அது அப்பதான் அந்த நிலம், மருத நிலம்னா அவசியமா நம்ம பார்த்தோம்னா இந்த கரும்பு தோட்டத்தை பார்த்தா ஒரு அழகு, வயல்வெளியை பார்த்தா ஒரு அழகு. அதுபோல இங்க என்ன சொல்றாரு? கரும்பும் சென்னலும். அதோட இல்லை, காய் கமுகு. கமுகுன்னா பாக்கு மரம், தென்னை மரம். எப்படியோ அது போல தென்னையில ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா, எப்படி ஊடு பயிர் வேற, இங்க விருட்சம் மரமாவே இருக்கிறது கமுகு, கலந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா பவளம் போல காய்ச்சிருக்கும். பச்சையா இருக்கிற போது, காயா இருந்தா பச்சையா இருக்கும், பழுதுன்னா பாக்கு பழம் அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த காலத்துலாம் பெரியவங்க பச்சை பாக்கு போடுவாங்க. ஒரு பாக்கு வெட்டி இருக்கும், பார்த்தா ஒரு மனுஷனோட கண்ணு ஒரு தலை மாதிரியே தெரியும். பாக்கு வெட்டி பார்த்துருக்கீங்களா? பச்சை பாக்கு வெட்டி வெத்தலை பாக்கு போட்ட பழக்கம் இருக்கா? அந்த மாதிரி போட்டா ஒரு ஆண்மகனா இருப்பான். எப்படி? ஒரு முழுமை பெற்ற ஆண்மகனா இருப்பான். பச்சை பாக்குக்கு அவ்வளவு பவர். அதனால இப்ப அதெல்லாமே போச்சு, எல்லாம் என்னென்னமோ காலம் செய்த கோலம் விட்டுருவோம். அதனால கமுகு இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. வளம் நெருங்கு தண்டலை நெழ்நெறி. இப்படிப்பட்ட இந்த தேவாரத்துல இந்த தலத்துக்கே உரிய சென்னலை சொல்றார். ஏன் சென்னல்னு சொல்லாம வெறுமனே நெல்லுன்னு சொல்லி இருக்கலாம். இல்ல, நெல்லுக்கு வேற பெயர் இருக்குது, சாலின்னா நெல்.
திருநெல்வேலி சுவாமிக்கு பேரு சாலிவாடீஸ்வரர்னு பேர். அப்ப ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்திலேயே இந்த தலத்தோடு தொடர்புடைய சென்னல் பதிகத்தில் இடம்பெற்று இருப்பது ஒரு சிறப்பு. சரி, இப்ப இப்படிப்பட்ட இந்த ஊரை பற்றி இப்ப நம்ம சேக்கிழார் பெருமான் வாக்காக இப்ப நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அவர் எடுத்த உடனே முதல்ல எப்பவுமே நாடு பற்றி சொல்லுவார், அந்த நாட்டில் இருக்கிற ஊர் பற்றி சொல்லுவார். அதுபோல வரும் புனல் பொன்னி நாட்டு ஒரு வாழ்வதி, கரும்பு வண்டொடு சூழ்ந்து முரண்டிட, விரும்பு மென்கண் உடையவாய் விட்டுனில், கரும்பு தேன் பொழியும் கணமங்கலம். சோழநாடு, சோழ நாட்டில் அந்த ஊருக்கு பேரு கணமங்கலம். அந்த ஊர்ல நிறைய, அதாவது வயல்வெளிகளில் முக்கியமா தேன் போல ஒரு திரவம் பாயுது. அது என்னையான்னா கரும்பு. அது நல்ல சாறு, ஏராளமா கரும்பு பச்சாறு. அது அந்த சாற்றோட இது தாழாம வெடிக்கும், கரும்பு வெடிக்கும். அந்த சாறு கரும்புல இருந்து வடியுது. இன்னும் அழகா சொல்ல போனா பெரிய பெரிய பலா மரங்கள், அதுல வேர்ல பலா வரும், மேலையும் பலா காய்க்கும், வேர்லையும் காய்க்கும். வேர்பலாவுக்கு சுவை அதிகம். அது வெடிக்குது. வெடிச்ச உடனே சாறு தாழலை. அந்த பலாப்பழத்தினுடைய சாறு அப்படி ஓடி வருது. கரும்பு ஒரு பக்கம் வெடிச்சு சாறு வருது. மேல தேனடை, அது ஏராளமான தேன் சேர்ந்ததுனால அதுவும் பாரந்தாகாம தேன் அப்படியே வடியுது. எல்லாம் மூணும் திருவேணி சங்கமமா ஒரு பாறையில பள்ளத்துல வந்து தங்குது. தண்ணி ஆக்கன்னு குரங்கு எடுத்து குடிக்குது. குரங்குக்கு கிக்கு, போதை ஏறி போச்சு. சும்மா இருக்குமா? சும்மாவே இருக்காது குரங்கு. இப்படி வளம், ஒரு நாட்டோட வளத்தை சொல்ற போது கவிஞர்கள் அந்த நாட்டினுடைய வளத்தை பெருமைப்படுத்தி சொல்லுவது மரபு. இங்க கரும்பை மட்டும் சிறப்பித்து நம்முடைய சேக்கிழார் பெருமான் அந்த நாட்டினுடைய வளம் சொல்றாரு. விரும்பு மென்கண் உடைய வாய் விட்டு நீள், கரும்பு தேன்பொழியும் கணமங்கலம் அப்படிங்கிறார். அங்க சென்னல் ஆர் வயல்கட் செந்தாமரை, முன்னர் நந்து உமிழ் முத்தம் சொரிந்திட, துண்ணு மல்லர் கைமேற் கொண்டு தோன்றுவார், பன்னு பங்கைய மாநிதி பொன்றுளார். இப்ப இங்க தேவேந்திரனிடத்துல 5 செல்வங்கள்ல சங்கநிதி ஒண்ணு, மற்றொன்று பதுமநிதி. 2 பூதகணங்கள் போல் இருப்பாங்க, 2 கையில சங்கு இருக்கும். இன்னொரு பூதத்துல 2 கையிலையும் தாமரை இருக்கும். இதை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? கோயில்கள்ல, பல கோயில்கள்ல முகப்புல இருக்கும், சிற்பங்கள் வடிவில். நம்ம நாவுக்கரசர் பாடுறார், சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து, தரணியோடு வான ஆடத் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ. அது மாதிரி அங்க இருக்கிற வயல்ல மல்லர் அப்படின்னா பயிர் தொழில் செய்யறவங்க. அந்த பயிர் தொழில் செய்யறவங்களை பற்றியே முக்கூடற் பள்ளுன்னு ஒரு நூல், சீவலப்பேரின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு அழகான பெருமாள் கோயில் நான் போய் பார்த்துருக்கேன். ஒரு பெரிய சங்கு இருக்கும், அதிசயமான சங்கு. சங்குக்குள்ள சங்கு, சங்குக்குள்ள சங்கா இருக்கும். திருவிடமருதூர்லயும் அது மாதிரி இருக்கும். அந்த தொழில் செய்கிறவர்கள், விவசாயம் செய்கிறவங்க, நாற்று நடுற பெண்கள், அங்கே உள்ளவர்கள்லாம் பார்த்தா அவங்க கையில் தேவலோகத்தில் இருக்கிற அந்த 2 செல்வங்கள், சங்கநிதியும் பதுமநிதியும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பாடுறாரு. என்னையா காரணம்னா, இந்த வயல்ல, இவங்க வயல்ல உள்ள களையா இருக்கிறது எதுன்னா தாமரை. அந்த தாமரை சும்மா இல்லை, நல்ல பூரிப்பா பூத்து வளர்ந்துருக்கு, மலர்ந்துருக்கு. அது மேல சங்கு பூச்சி உட்கார்ந்துருக்கு போய் சுகமா.
ஆசனம் மாதிரி, படுக்கை மாதிரி. கவனிமா. அப்ப என்னன்னா, இப்ப அந்த தாமரையில என்ன உட்கார்ந்துருக்கு? என்ன உட்கார்ந்துருக்கு? சங்கு. இப்ப இது கலை தானே. இந்த வயல்ல வேலை செய்யற பெண்கள் ஆண்கள் என்ன பண்ணாங்க, இது பயிருக்குள்ள செந்நெல் விளையறதுக்கு இடைஞ்சலா இருக்கு, அதை பறிச்சு எடுத்தாச்சு. பறிச்சு கையில எடுத்துனா முத்தா கொட்டுது. இதுல இருந்து சங்குல முத்து இருக்கும். அப்போ அந்த அளவு செல்வ வளம் மிக்க ஊர் அது அப்படின்னு சொல்ல வர்ற போது, அவங்க கையில ஒரு கையில தாமரை சங்கு இதெல்லாம் இருக்கிறதுனால இவங்களை பார்த்தா சங்க நிதி பதம நிதி உள்ள செல்வ செழிப்புள்ளவர்களா தெரியுது. ஒரு நாட்டினுடைய வளம் எவ்வளவு அழகான கற்பனை இல்லையா? அதனால இதை சொல்றாரு சாமி. அடுத்தபடியா இன்னும் நிறைய சொல்லலாம், உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். அடுத்தபடியா பார்க்கிறோம், வளத்தில் நீடும் பதி அதன்கண் வரி உலர்த்தும் ஐம்பால் உடையோர் முகத்தினும் களத்தின் மீதும் கயல்பாய் வயல் அயல் குளத்தும் நீளும் குலையுடை நீலங்கள். அங்க நீலம்னு ஒரு பூ பூக்குது. அந்த நீலம்ங்கிற பூ என்னன்னா நீல கனகாம்பரம் அல்ல, வாசனையே இல்லாத நீல கனகாம்பரம். இப்ப அந்த இப்ப கனகாம்பரம் பூவே மார்க்கெட்ல பார்க்க முடியல. முன்ன ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தது கனகாம்பரம் தான். விலை அதிகம், வாசனையே இல்லாத பூவு. ஆனா அந்த பூவுக்கு ஒரு காலத்துல இப்ப ஏதாவது மார்க்கெட்ல பார்க்க முடியுதானே? இல்லை. அது எடையே இருக்காது, ஆயிரக்கணக்கில் ஒரு கிலோ பூ விலை போகும். அதை வாங்கினாங்கன்னா அப்படியே தலையில வச்சு அப்படி முன்பக்கம் எடுத்து போட்டு, அதெல்லாம் அந்த காலத்துல அப்பவே காலேஜில் படிக்கிற போது இல்லையா, அதெல்லாம் இளமையில வர்ற அலங்காரங்கள். குழந்தைங்க தன்னை அலங்காரம் செஞ்சுக்கிறது. அது உண்மையா சுள்ளிப்பூன்னு பேர். அதுக்கு பேர் என்ன பூவு? இவங்களா பேர் வச்சுக்கிட்டாங்க. என்ன பேரு? கனகாம்பரம்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. அதுல நீளமா இருக்கிற பூவும் ஒண்ணு இருக்கும், அது இல்லை. இது நீலோத்பலம்னு பேர். நீலமலர், செங்கழு நீர், நீலம், இதெல்லாம் உயர்ந்த நீலோத்பலம். அதுக்கு பேர் உட்பலம். திருத்தணியில முருகப்பெருமானுக்கு நாள்தோறும் சூட்டிய மலர், திருவாரூர்ல தியாகேச பெருமானுக்கு நாள்தோறும் சூட்டிய மலர் எதுனா நீலோத்பலம். அம்பாள் பேரே நீலோத்பலாம்பிகைன்னு பேரு, திருவாரூர் அம்பாள் பேரு. ஆகையினாலே இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, இந்த பெண்கள்லாம் இருக்காங்களே, இந்த கூந்தல் எப்படி இருக்குதுன்னா ஐம்பால் கூந்தல்னாரு. என்னையா ஐம்பால்னா? நமக்கு தெரிய பள்ளிக்கூடத்துல இலக்கணம் படிக்கிற போது ஆண்பால் பெண்பால், இல்ல ஆட்டுப்பால் மாட்டுப்பாலா, ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். ரொம்ப அழகா சொல்லிட்டா பேத்தி. இதுல இருந்து பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா படிக்கிறான்னு தெரியுது. வாத்தியாரை தான் கேட்கணும். இங்க ஐம்பால் வேற. இங்க சொல்ற ஐம்பால்னா கூந்தலை எனக்கு தெரிய என்னோட அக்கா, என் ரொம்ப இப்ப இல்லை, ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. இந்த கூந்தலை எடுத்து முடிகிற அந்த மாதிரி கொண்ட நான் இங்கே எங்கேயுமே பார்த்ததில்லை. இங்கே சென்னை பகுதியிலையோ மற்ற இடங்கள்லையோ பார்க்கல. தஞ்சை மாவட்டத்தில் சில வகையில் போடுவாங்க. சில ஊர்களில் அந்த மாதிரி அந்த பெண்கள் கூந்தலை எடுத்து இந்த முடிகிற அழகு 5 விதம்னு சேக்கிழார் பண்றார். சேக்கிழார் சாமியுடைய அந்த தண்டலை சேரியை பத்தி, தண்டலை நீழ்நெறியில வயல்வெளியில வேலை செய்யற பெண்களுடைய அந்த கூந்தல் எப்படி முடிக்கப்பட்டிருக்குதுன்னா 5 வகையான நிலையில முடிக்கப்பட்டதுன்னு சொன்னாரு. சேக்கிழார் சாமி 5 வகைன்னு தான் சொன்னாரு. அந்த 5 வகை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு படாத பாடுபட்டிருப்பாரு சிவகவிமணி CKS ஐயா. கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படின்னா, இந்த கூந்தலை எடுத்து உச்சியில முடியறது ஒண்ணு, அப்புறம் அதை சுருட்டி முடியறது ஒண்ணு, அப்புறம் முடிச்சு தொங்க விடுறது ஒண்ணு, அப்புறம் பனிச்சைனா பின்னி விடுறது ஒண்ணு, அப்புறம் பின்னுனா மட்டும் இல்லை பின்னியும் எடுத்து சொருகிறது ஒரு முறை. இப்படி அந்த கூந்தலை பழைய காலத்து கோயில் சிற்பங்கள் இதெல்லாம் இருக்கு.
இப்ப தலைமுடிய சீக்கையா வருத்தப்பட்டு எழுதுறாரு. இவ்வளவு அழகா ஒரு தமிழன், தமிழ் நாகரிகம் உள்ள ஒரு வரலாற்றை இன்னைக்கு இருக்கிற அவர் காலத்திலேயே, எப்போ ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னையே அவர் எழுதுற போது எழுதிட்டாரு. இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாம் பாப் கட்டிங்கிற பேர்ல தலைமையை வெட்டிக்கிட்டு கல்யாண வீட்டுல தலைவிரி கோலமா அலையிறாங்கன்னு 80 வருஷத்துக்கு முன்னே எழுதிட்டார். இப்ப தலைவிரி கோலம்னா அத சகுனம். ஒரு பொண்ணு சாலையில தலையை வச்சு போட்டு எதுக்க வந்தா சகுனம்னு நினைச்ச காலம் இல்லையா? தலையை எப்ப விரிச்சு போடணும் அது அவசகுனம்னு நினைச்ச காலம். அப்போ ஒரு கூந்தலை எப்படி எப்படியெல்லாம் முடியலாம். நீங்க பாத்தீங்கன்னா தலை குளிச்ச பின்னால நுனியில ஒரு சின்ன முடி போட்டுட்டு அந்த தண்ணி வீட்டுக்குள்ள சொட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு துண்டை சுத்திக்குவாங்க. ஏன்? பெண்ணுடைய கூந்தல்ல இருக்கிற தலை குளிச்ச தண்ணி கூந்தல் நுனியிலிருந்து வீட்டுக்குள்ள சொட்டுனா அந்த வீட்டுக்கு தோஷம் ஆகாது. அதனால பெரும்பாலும் பெண்கள் தலை குளிச்சாங்கன்னா கூடவே ஒரு துண்டு சுத்தி இருப்பாங்க. அது இப்பவும் பழக்கத்துல இருக்கு. ஆனா அந்த தலையில் இருக்கிற தண்ணி வீட்டுக்குள்ள சொட்டுனா தோஷங்கிறது தெரியுமோ தெரியாதோ? அது தோஷம்னு தெரிஞ்சவங்க கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். யாராவது இருக்காங்களான்னு. ஐயோ இந்த 2 புள்ள கை தூக்குது. இதுக்கு முன்னே எங்கேயோ சொற்பொழிவுல கேட்டிருப்பாங்கன்னு அர்த்தம். இங்கேயே சொல்லி இருக்கிறேன் பாத்தீங்களா? அதனாலதான் இப்ப இந்த 5 வகையான ஐம்பால்னு சொல்றாரு. ரொம்ப அழகான செய்தி அது. இவ்வளவெல்லாம் சொன்னார். அடுத்தபடியா இவ்வளவு சிறப்பான இந்த ஊர்ல உங்களுக்கு சற்று நேரம் இடைவெளி, தேநீர் வருவதற்குரிய நேரம். கண்ணாத நம்முடைய திருத்தண்டலை நெறிநெறி இருக்கு. அதனால திருவாரூருக்குரிய ஒரு தேவாரம் குழலியர் மட்டுவார் குழலையும் மறுவார் குழலையும் சொல்லுவாங்க. இங்க வந்துரு, அங்க போக கூடாது. எங்க ஒரு காண்டலை கடலடி பூண்டு கொண்டொழிந்தேன் புறம் போயினாலரையோ ஈண்டு மாடங்கள் நீண்ட மாளிகை மேல் 7 கொடி வானம் இளமதி நீண்டி வந்துளவும் திருவாரூரம்மானே காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் கடலடி பூண்டு கொண்டொழிந்தேன் புறம் போயினாலரையோ நீண்டு மாடங்கள் நீண்ட மாளிகை மேல் 7 கொடி வானிலமதி தீண்டி வந்துளவும் திருவாரூரம்மானே. இந்த இனிய நேரம் திருவாரூர் பெருமானை நினைக்க வேண்டிய நேரம். திருவந்திக்காப்பு என்று இந்த வழிபாட்டுக்கு பேரு. சாயரட்சை என்று சொல்லுகிற நேரத்துல சிவகலைகள் அனைத்தும் ஒன்றாக பல சேத்திரத்துல இருந்து வழிபட்ட புண்ணியம் திருவாரூர்ல இந்த திருவந்திக்காப்பு என்று சொல்கிற இந்த நேரத்துல தேவேந்திரனை சுவாமி பூஜை பண்றதாக ஐதீகம். அதனால திருவாரூர் பெருமானை நினைந்து திருவாரூர் சமீபத்தில் இருக்கிற மிக அற்புதமான சப்தவிடங்க சேத்திரங்கள் என்று சொல்கிற சேத்திரங்கள் எல்லாம் அடுத்து இருக்கக்கூடிய திருத்தண்டலை நிழல் நெறி, அதை பற்றி தான் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்ம நாயனார் அறிவாட்டாயர் அவதரித்து பேறு பெற்ற பெரும் அற்புதமான அந்த கணமங்கலத்தினுடைய சிறப்பான செய்திகளை எல்லாம் சொல்கிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான்.
இப்ப அந்த ஊர், நாடு, ஊர், அந்த ஊரோட வளம் இவையெல்லாம் சொல்லி ஆயிற்று. இப்ப அக்குலப்பதிதன்னில் அறநெறி தக்க மாமனை வாழ்க்கையில் தங்கினார். முறையான ஒரு குடும்பம், அந்த இல்லறம் அல்லது நல்லறம் அல்லது, அதாவது இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தொடருக்கு ஏற்ப வாழ்கின்ற, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற பெரும்பேறு பெற்ற மக்கள் வாழ்கின்ற ஊரு. அதுல உயர்ந்த மனை வாழ்க்கை, தக்க மாமனை வாழ்க்கை வாழ்கின்ற பேறு பெற்றவர் நம்முடைய நாயனார். அவரு தொக்காமாநிதி தொன்மையின் பாரம்பரியமான செல்வந்தர். ஓங்கிய மிக்க செல்வத்து, ஏராளமான நிலபலன்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர், பெருந்தனக்காரர். அவர் வேளாண் தலைமையார், வேளாண்குடி மக்களுக்கெல்லாம் தலைமையாக விளங்கக்கூடிய பெருமை பெற்றவர். அவரு பெயர் தாயனார். திருச்சிராப்பள்ளி மலக்கோட்டை தாய்மான சுவாமிக்கு என்ன பேரு? தாயும் ஆனவர், தாயினும் நல்ல தலைவர் என்று நம்ம ஞான சம்பந்த பெருமான் திருகோணமலை பெருமான பாடுவார். அதனால தாயனார் எனும் நாமும் தரித்துள்ளார். ஏன்னா ஒரு தாய் தான் தன் பிள்ளைக்கு தாயினும் சால பரிந்துங்கிறார் மணிவாசக பெருமான், இல்லையா? அதனால தாய் அது போன்ற கருணை உடையவர், அது போன்று இறைவனுக்கு அமுது ஊட்டுவதிலே பேரார்வம் உடையவர். அவருக்கு தாயனாருங்கிற நாமம் சேய காலம் தொடர்ந்தும் தெடுவியலா மாயனார் மண் கிளைத்து அறியாத தூய நான்மலர் பாதம் தொடர்ந்துள்ளார். பிரம்மா விஷ்ணுக்குள்ள மகாவிஷ்ணு இருக்காரே மாயனார், அவர் என்ன பண்ணாரு? பூமியை இடந்து போனாரு. பூமியை இடந்து கீழே போனவர் பெருமான் திருவடியை பார்த்தாருன்னா இல்லை. அப்படிப்பட்ட திருவடி அது. அந்த திருவடியையே சிந்தை செய்கின்ற பெரும்பேறு பெற்றவர் நம்முடைய தாயனார், நம்ம நாயனார். இவர் என்ன செய்தார்? திருத்தொண்டுன்னா மின்னு செஞ்சடை வேதியர்க்கு, அந்த தண்டலை நீழ்நெறியில இருக்கிற இறைவனுக்கு செந்நெல் இன் அமுதோடு, நல்ல உயர்ந்த நெல், அந்த சுவையான அமுது படைப்பதற்கு ஏற்ற செந்நெல், அந்த அமுதோடு செங்கீரையும், செம்மையான கீரை, மண்ணு பைந்துணர் மாவடு, நல்ல மாவடு. அந்த மாவடுவை பிளந்து பார்த்தா கண் மாதிரி தெரியும். குறுக்கு வாட்டத்துல மாவடுவை பிளந்து பார்த்தோம்னா கண்கள் போல இருக்கும். அதனால அம்பாளுக்கே மாவடு வகிர் கன்னின்னு பேர். மாவடு அன்ன கன்னி அப்படின்னு அம்பாளுக்கு பேர். அதுபோல மாவடு அது நல்ல பாடம் பண்ணிடுவாங்க. அதை பச்சையாகவும் பயன்படுத்தலாம். இருந்தாலும் அதை பாடம் பண்ணியாச்சுன்னா நல்லா உலர்த்தி கோடை காலத்துக்கும் அதை பக்குவப்படுத்தி வைத்து கொண்டால் தயிர் சாதம், மோர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சுவையான உணவு, உணவுக்கு உறுதுணையாக இருக்கிற இப்போ சைடிஷ்ங்கிறாங்க இல்லையா? எல்லா காலகட்டத்திலையும் அந்த மற்ற கறி பதார்த்தம், பச்சடி, அவியல், துவையல், பொரியல், மசியல் எல்லாம் கிடைக்காது. ஆனால் மாவடுங்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா? அந்த மாவடுவும் கொணர்ந்து அன்னை என்றும் அமுது செய்விப்பார். இதை சுவாமிக்கு அமுது செய்விப்பார். இந்த நல்நிலை இன்னல் வந்தெய்தேனும், எந்த காலகட்டத்திலையும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவர் அதை தவற விட்டதே இல்லை. இப்படிப்பட்டவருக்கு சிந்தை நீங்கா செயலின் வந்திட முந்தை வேத முதல்வர் அவர் வழி வந்த செல்வம் அறியாமை மாற்றினார். சுவாமியே பார்த்தார். அவர் என்ன பண்ணார்? திருவுடம்பற்றி இவருக்கு இருக்கிற செல்வத்தை எல்லாம் பெருக செய்ய வேண்டி இவர் என்ன பண்ணிட்டாரு? கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கடைசியில பார்த்தா இவரே கூலி வேலைக்கு போற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு. மேவு செல்வம் அது எப்படி குறைஞ்சதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். வேளம் உண்ட விலங்கனி போலன்னு திருப்புகள்லையும் அருணகிரிநாத சுவாமி இதை உவமையா சொல்லுவார். இங்க சேக்கிழார் பெருமான் சொல்றார், களிறு உன் விலங்கனினர். களிறுனா ஆண் யானை. அந்த யானை கொண்ட விழாம்பழம் எப்படி இருக்குமா? விழாம்பழம் நல்லா உருண்டையா நல்லா இருக்கும். விழாம்பழம் பார்த்துருக்கீங்கல்ல, வில்வ பழம், விழாம்பழம். பிள்ளையார் சதுர்த்தி அப்பதான் மார்க்கெட்டுக்கு வரும் அதிகமா. அதை வாங்குவாங்க, அதை பயன்படுத்துறாங்களோ இல்லையோ, ஆனா வாங்கிடுவாங்க. அந்த விளாம்பழ ஓட்டுல ரசம் வச்சா ரொம்ப ரசம் சுவையா இருக்கும். வேப்பம்பூ ரசம், விளாம்பழ ரசம், இதெல்லாம் ரசத்துல ரொம்ப சிறப்பானது.
நம்ம ஊர்லலாம் பழக்கம் இருக்கான்னு தெரியல. வேப்பம்பூ ரசம் வைக்கிற பழக்கம் இருக்கா? விடாம்பழத்தில் ரசம் வைக்கிற பழக்கம் இருக்கா? அருமையான அந்த ரசம். ஒரு பழமொழி வேற உண்டு, விட்டுதடி ஆசை விடாம்பழத்து ஓட்டோட. ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க? விட்டுது அடி ஆசை விடாம்பழத்து ஓட்டோடன்னு. அது ஒரு நுட்பமான பொருள். இப்ப நம்ம அங்க போகல. ஆகையினால இந்த விளாம்பழி வேளமுண்ட விலங்குனா இந்த முழுசா விழுங்கிருமா யானை எதை? இந்த விளாம்பழத்தை. ஆனா நல்ல கனமா இருக்கும், உள்ளீடு சதைப்பண்டத்தோட இருக்கிற பகுதியா இருக்கிற அந்த விளாம்பழம் அது ரத்தி போடுற போது முழுசாவே வந்து விடுமா. ஆனா அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மாயமா மறைஞ்சிரும். அது ஜீரணமாயிடும் இதுல வயிற்றுல. ஆனா ஓடு உடையாது, ஓடு அப்படியே இருக்கும், முழுசா வந்து விடும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து அறிவியல் பூர்வமா அது ஒரு நோய். எது? விளாம்பழத்தோட தொடர்புபடுத்தி சொல்றது அது ஒரு வகையான நோய், அது உள்ளீடு இருக்காது அப்படின்னு சொல்றது ஒரு கருத்து. அது எப்படி இருந்தாலும் சரி உள்ளீடு அற்ற கனி ஆயிடுது. அதுபோல இவர் பார்க்கறதுக்கு எல்லாம் அடியார் கோலத்துல சிறப்பாக தான் இருக்காரு, குடும்பத்தோட இருக்காரு, வளமார்ந்த வாழ்வுல வாழ்ந்தவர். இப்ப என்ன ஆகி போச்சு? இருந்த செல்வமெல்லாம் குறைஞ்சு போச்சு. ஆனாலும் அவர் பணி நிற்கல. எப்படி நம்ம கலியநாயனார் என்னையே கிடைக்கலனாலும் கூலிக்கு போய் என்ன பண்ணாரு? செக்கு ஓட்டி அந்த எண்ணெயும் கொண்டு வந்து தீபம் ஏற்றினார். அதுவும் கிடைக்காத போது என்ன பண்ணார்? அதே செயல் தான் இங்கே. இரண்டும் ஒரே வகையான ஒரு தொடர்புள்ள நாயனாருடைய சரித்திரம் போல இருக்கு. என்ன பண்ணார் இவரு? வேலைக்கெல்லாம் போய் கூலி எல்லாம் வாங்கினார். அல்லல் நல்குறவு ஆயிட கூலிக்கு நெல் அறுத்து மெய் நீடிய அன்பினால் நல்ல சென்னலின் பெற்றன நாயனார்க்கு ஒல்லை இன்னும் அமுதாக கொண்டுடுவார். அப்பவும் என்ன பண்ணாரு? நல்ல செந்நெல் எல்லாம் சேமித்து வைத்து கூலிக்கு போனாலும் அந்த நெல்லை சுவாமிக்குன்னே நம்ம முதல்ல சொன்னோமே இல்லை, உயர்ந்த பொருளெல்லாம் இறைவனுக்கு. அதுபோல இந்த உயர்ந்த செந்நெல்லாம் சுவாமி அமுதுக்குன்னு வச்சுட்டு சாதாரண நெல் அதுல கிடைக்கிற கூலிய சொற்பமான உணவை குடும்பத்தோட மனைவியோட இருந்து புசித்து வாழ்ந்தார். சாலி தேடு அறுத்து அவைதாம் பெரும் கூலியெல்லாம் திரு அமுதாக கொண்டு மீள நெல் அரி கூலி கொண்டு உண்ணும் நாள். இவர் சாப்பிட்ட நெல்லுக்கு பேரு நீல நெல் அரி. இறைவனுக்கு வச்சது செந்நெல், இது நீல நெல். மாலையர்க்கு அறியாரது மாற்றுவார். இப்ப இந்த நேரத்துல பிரம்மா விஷ்ணுக்களுக்கு காண அரிய கடவுளாக இருக்கிற பெரிய பெருமான் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறார். நன்னிய வயல்கள் எல்லாம் நாள்தோறும் முன்னம் காண வண்ணவர் கதிர் செஞ்சாலி ஆக்கிட மகிழ்ந்து சிந்தை அண்ணலார் அறுத்த கூலி கொண்டு இது அடியேன் செய்த புண்ணியம் என்று போத அமுது செய்விப்பார். என்ன பண்ணாரு? வழக்கம் போல செந்நெல் கிடைக்கும், அதை அமுதாக்கி இறைவனுக்கு படிச்சுக்கிட்டு வந்தார். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல வைகலும் உணவு இயலாமை. சுவாமிக்கு மட்டும்தான் செந்நெல் கிடைச்சது, இவருக்கு அந்த நீல நெல் அரி கூலி கிடைக்கல. அதனால என்ன பண்ணாரு? மனைப்படப்பையில் கொல்ல பக்கத்துல என்ன இருக்கிற கீரை, அடகுன்னு என்னன்னா கீரை, நைகரம் இல்லா அன்பின்னாரு. அதாவது குறைவுபடாத அன்பு, அளவுபடாத அன்பு. அப்பர் சுவாமிக்கு சொல்ற போது சொன்னது மாதிரி நங்கை கை அடகு கொய்து பெய்கலத்து அமைத்து வைக்க பெருந்தகை அருந்தி தங்கள் செய்கடன் முட்டாவண்ணம் திருப்பணி செய்யும் நாளில். ஒண்ணுமே கிடைக்கல, ஏதோ கொல்லப்புறத்தில் இருக்கிற கீரை வகைகள் எதுவோ அதை பறிச்சுட்டு வந்து அதை ஒரு கறியா சமைச்சு சாப்பிட்டாங்க. ஆனா செந்நெல் மட்டும் யாருக்கு போயிடும்? சுவாமிக்கு திருவமுதுக்கு போயிடும். மனை மருங்கு அடகு மாலை. கொல்ல பக்கத்துல இருந்த கீரையும் போயிட்டு ஒண்ணுமே இல்லை, கட்ட கட்டையா இருக்குது. அதே மாதிரிதான் இளையான்குடி மாறநாயனார் வரலாறுலையும் வரும். அந்த கொல்லையில இருட்டுல போய் கையில தடவி பறிப்பார் இல்லையா? அங்க அந்த வரலாறுல மனை மருங்கு அடகுமாட வடநடு வானமீனே அணையவர். அருந்ததி எப்படி கற்புக்கு உயர்ந்த கற்புக்கு அரசியோ அது போல உயர்ந்த அருந்ததிக்கு மேலான உயர்ந்த திருமனையார்
தண்ணீர் வார்க்க வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டு உயிர் வாழ்றாங்க. எப்படி? கீரையும் இல்லை. தண்ணீர் வார்க்க அமுது செய்து அன்பனாரும் வினை செயல் முடித்து செல்ல மேவு நாள் ஒரு நாள். அப்பவும் சென்னல் சேர்த்து வைத்ததை அமுதாக்கி இறைவனுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்றாரு. அதை மட்டும் சேக்கிழார் பெருமான் இதுவரை பொதுவா கதை சொல்றவரு இந்த இடத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி சொல்றாரு. இப்ப அவங்க தண்ணீராவது குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குடிக்கிற போது இந்த தண்ணி உரப்போறதுங்கிறது சில நேரங்களில் உயிருக்கே ஆபத்தா கூட முடியுது. இந்த ஊட்டின்னா நான் முதல்லயே சொன்ன கழுத்து, இந்த குடிக்கிற தண்ணியோட குடிக்க முடியாம கழுத்து அறுக்க போறாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதனால அந்த கதையை சொல்ல வர்றவர் என்னங்கிறாரு, என்ன சொல்றாரு பாருங்க. முனைவனார் தொண்டர்க்கு அங்கு நிகழ்ந்தது மொழியப்பட்டேன். இனிமேல நான் அந்த வரலாற சொல்ல போறேன். இது இடையில இப்படி பேசவே மாட்டார் எப்பவுமே. சேக்கிழார் பெருமான் நேரடியாக கதை சொல்லிக்கிட்டே வருவார். எங்க தொடங்குற போது முடிக்கிற போது அப்படி சொல்லுவார். இங்க மட்டும் இடையிலேயே சொல்றாரு. முன்பு போல் முதல்வனாரை அமுது செய்விக்க மூடும் அன்பு போல் தூய சென்னல் அரிசி மா வடு மென்கீரை துன்பு போல் மனத்து தொண்டர் கூடையில் சுமந்து போக. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற போது மேலை சிதம்பரம் அப்படிங்கிற பேரூர் பட்டிப்பெருமானுடைய கோயில் மேல் விதானத்துல 63 நாயன்மாருடைய வரலாறு வண்ண ஓவியம் வரைஞ்சிருக்கும். நான் சின்ன வயசுலுடையானா வந்து பார்த்துக்கிட்டே நடந்து போவேன். அந்த வயசுல இந்த நாயனாருடைய படம் வரைந்திருந்த காட்சி இப்பவும் ஞாபகத்தில் இருக்கு. மிஞ்சி போனா எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். எத்தனை வயது? ஒரு 6 அல்லது அதை விட கம்மியாக தான் இருக்கும். பள்ளிக்கூடம் போனது ஞாபகம் கூட சரியா இல்லை. அப்போ பார்த்த அந்த ஓவியம், அதில் அந்த கூடை இருக்கும், அதில் சென்னல் இருக்கும். அப்புறம் அந்த அம்மா கையில் ஒரு கலையம் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போவாங்க. அதான் ஆனைந்து பஞ்சகவ்யம்னு சொல்றது. அதை எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்படியே அந்த ஓவியம் இருக்கும். அதை சொல்றாரு இங்க. போதரார் அதாவது ஆண் பெற்ற அஞ்சி ஏந்தி சென்றார். ஆண் பெற்ற அஞ்சுன்னா பஞ்சகவ்யம், பால், தயிர், கோமயம், கோசலம், நெய் இதெல்லாம் கலந்தது தான் பஞ்சகவ்யம். இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனால் சுவாமிக்கு சென்னல் அரிசி சாதம், அப்புறம் செங்கீரை, அப்புறம் மாவடு இவ்வளவும் கூடையில் எடுத்துக்கிட்டு தாயனார் முன்னால போறாரு. இந்த பஞ்சகவ்யத்தை எடுத்துக்கிட்டு பின்னால போறாங்க. யாரு? அம்மையார் பின்னால போறாங்க. அப்படி போற போது பல நாட்கள் உணவு இல்லாததுனால தண்ணீரே பருகி இருந்தனால நாயனார் என்ன செய்யறாரு? தடுமாறி அப்படியே கூடையோட போட்டு கீழே விழுந்துடுறாரு. இந்த அம்மா போய் தாங்கி பிடிக்கிறாங்க. தாங்கி பிடிக்கவும் முடியாம விழுந்த போது அந்த கொண்டு போன மாவடு, சிங்கீரை, அந்த சென்னல் அரிசி சாதம் எல்லாம் கமர். அப்படின்னா என்னன்னா, கோடை காலத்துல வயல் வெடிச்சிருக்கும், பெரிய பெரிய பாலமா வெடிச்சிருக்கும். கமர்னா இடையில நிறைய இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில கொட்டி போயிடுச்சு கொண்டு போன சாதம் இதெல்லாம். உடனே இவர் கொள்கை வச்சிருந்தார், என்னைக்கு இந்த பணி தடைபடுதோ அன்னைக்கு தன்னுடைய தலையை தள்ளிடுவேன்னு சொல்லியிருக்காரா. பார்த்தாரு. உடனே கையில வாள் எடுத்தாரு. உடனே என்ன பண்றாரு? நல்ல செங்கீரை தூய மாவடு அரிசி சிந்த அல்லல் தீர்த்தாள வல்லார் அமுது செய்து அருளும் அப்பேறு எல்லையில் தீமையேன். கணக்கே இல்லாத தீமையை செய்தவன் தன்னை தாழ்த்துகிறார். தீமையேன் இங்கு எய்திட பெற்றியலேன். அவர் அமுது செய்விக்கின்ற பேரு எனக்கு இன்னைக்கு இல்லாம போச்சு. ஒல்லையில் உடனுக்குடனா அறிவாள் பூட்டி ஊட்டியை அறியலுற்றார். ஊட்டினா முன்பக்கத்திலிருந்து பின்பக்கமா பிடிச்சி அறியறது. அப்ப கபாலத்துக்கும் முதுகுக்கும் 33 முள்ளெலும்பு வரும். வருதா தெரியுமா? பின்பக்கம் பெடரியிலிருந்து அந்த எலும்பு வரைக்கும் பிடிச்சி அறுத்துட்டாராம். எப்படி? பூட்டி ஊட்டியை அறியலுற்றார் ஆட்கோடும் ஐயர் தாம் இங்கு அமுது செய்தலர்கள் என்ன பூட்டிய அறிவாள் பற்றி குறை அற விரவும் அன்பு காட்டிய நெறியின் உள்ளம் தண்டு அற கழுத்தினோட, இந்த தாங்கி இருக்கிற தண்டு அற கழுத்தினோடே ஊட்டியும் அறியா நின்றார்.
இதை மட்டுமா அவர் அறுத்தாரு, பிறவியையும் அறுத்தாருனாரு. அதுதான் சேக்கிழார் சாமியினுடைய நயம். ஊட்டியும் அறியான் என்றார். ஒரு பிறப்பு, அடுத்த பிறப்பு இல்லை இல்லையா? வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுவார் பிறவாமை வேண்டும். அதனால ஒரு பிறப்பு அறிவாரோத்தார். இப்ப மாசு அறு சிந்தை என்பர் கழுத்து அறி அறிவாள் பற்றும். உடனே அந்த கமருக்குள்ள இருந்து ஒரு கை வருது, வந்து இனிமேல் தலை துண்டாகி விழுந்துரும். அந்த நேரத்துல வந்து அந்த கையை அவரை கையை பிடிக்குது. யாரோட கைய? தாயனாருடைய கைய, அறிவாள் பற்றி இருந்த கைய அந்த கமருக்குள்ள இருந்து வந்த கை பற்றுகிறதாம். திருக்கை, அதாவது மாசரு சிந்தை என்பர் கழுத்து அறி அறிவாள் பற்றும் ஆசையில் வன்கையை மாற்ற அம்பலத்து ஆடும் மையர். அம்பலம்னா சிதம்பரம், தில்லை. அந்த அம்பலத்து ஆடுமையர் வீசிய செய்ய கையும் மாவடு விடேல் விடேல் என்று ஓசையும் கமரில் நின்று ஒக்கவே எழுந்ததென்றே. சாப்பிட்ற போது பெரும்பாலும் உணவை இந்த 5 விரல்களும் சேர்ந்து வாய்க்குள்ள வைக்கணும். நல்ல முறையில சாப்பிட்றதா இருந்தா உள்ளங்கையில சாப்பாடு ஆகக்கூடாது. நம்ம என்ன பண்ண, புறங்கை வரைக்கும் சேர்த்து பேசிஞ்சிருவோம். அப்புறம் வேற இப்படி வேற எல்லாமே நடக்கும் இல்லையா? இன்னும் சில நேரத்தில் இங்கே வந்துச்சுன்னா இங்கிருந்தே வந்துடும், குழந்தைங்க எல்லாம் செய்யும் இல்லையா? அப்ப இந்த மாவடுவை கடிக்கிற சத்தம் மட்டும் கேட்குது. சாப்பிட்ற உணவு அதோட மாவடுவை விடேல் விடேல்ங்கிறது கடிக்கிற சத்தம், ஓசை குறிப்பு. அது விடேல் விடேல் என்று ஓசையும், ஓசை வேற ஒலி வேற. ஓசைக்கு பொருள் இல்லை, ஒலிக்கு பொருள் உண்டு. இப்ப எழுதி காட்ட முடியுமா? அன்பு, அறம், பண்பு எழுதி காட்டலாம். பொருள் இருக்கா? பொருள் தெரிஞ்சதுன்னா ஒலியோடு கூடி வர்றது. ஓசைன்னா இதுதான் ஓசை. அப்ப விடேல் விடேலுங்கிறது என்ன? அது ஒரு ஓசை. அந்த ஓசை இதை தட்டினா இது மைக்கில் இருந்து வர்ற ஓசைன்னு தெரியுது. அது மாதிரி இந்த விடேல் விடேலுங்கிறது ஓசை. அந்த மாவடுவை கடிக்கிற போது, சுவாமி கடிக்கிறாராம், அந்த ஓசை கேட்கிறதான் அவர் சாப்பிட்றேங்கிறத குறிப்பால் உணர்த்துறாராம். அதனால ஒக்கவே எழுந்தது, கழுத்து அறியிற அதே நேரத்துல டக்குன்னு கையை போய் பற்றி கொண்டாராம். அப்படி ரொம்ப அழகா மாவடு விடேல் விடேல் என்று ஓசையும் கமரில் நின்று ஒக்கவே எழுந்ததென்றே. அடுத்தபடியா திருக்கை சென்று அறிவாழ்வற்றும் திண்கையை பிடித்த போது பெருக்கொடு அங்கு ஊரு நீங்க வினையை விட்டு நீங்கி பெருக்கவே மகிழ்ச்சி நீட தம்பிரான் பேணித்தந்த அருள் பெரும் கருணை நோக்கி அஞ்சலி கூப்பி நின்று அடியனேன் அறிவிலாமை கண்டு என் அடிமை வேண்டி படிமிசி கமரில் வந்து இங்கு அமுது செய் பரனே போற்றி. இப்ப கொஞ்சம் கவனிக்கணும். கதையா பார்க்குறோம், இல்லை வரலாறா பார்க்குறோம். ஆனா இதுல ஒரு நுட்பம் என்ன? கமர்னா என்ன? வயல்வெளியில கோடையில பாழமா வெடிச்சிருக்கிற வெடிப்பு, அல்ல கட்ட கட்டையா வேற நெல் அறுத்த பயிர், அறுவடை செஞ்ச பயிர், அந்த பயிரும் அதுல அங்கங்க இருக்கும். அது பின்னால உரமா மாறும் இல்லையா? வயல்வெளியில் நம்ம பார்த்துருப்போம். இப்ப ஒரு கை வந்தது. என்ன வந்தது? ஒரு கை. அந்த கை எந்த கைன்னு இப்ப கேள்வி. எந்த கை வந்திருக்கும்? இவருக்கு மட்டுமா வந்தது? கண்ணப்ப நாயனாருக்கு வந்தது. நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என் அன்புடை தோன்றல் நில்லு கண்ணப்பன்னு கையை பற்றி கொண்டார் கண்ணப்ப நாயனார் கண்ணை இடந்த போது. அதே மாதிரி திருக்குறிப்பு தொண்டர் தலையை மோதுற போது வந்தது இல்லையா? இதெல்லாம் நம்ம வரலாறுல பார்த்துருக்குறோம். அதுபோல இங்கேயும் அந்த கை வந்து இவருடைய கரத்தை பற்றுது. அது எந்த திருக்கரம்ங்கிறத சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகா நுட்பமா காட்டுறாரு. என்ன கைன்னு சொல்றாரு பாருங்க.
வீசிய செய்ய கையினார். நல்ல கவனமா கேட்கணும். அது எது வீசிய செய்ய கையினா? செய்ய கையினா செம்மையான கையினா அர்த்தம். செய்ய செம்மை. வீசிய செய்ய கையினா அவர் வீசின கையினார். அது எது வீசிய கை? யாராவது சொல்லுங்க. கண்மின்னாலேயே இருக்கிறார் நடராஜா. ஐயா திருஞானம் ஐயா அவர்கள் வந்துட்டாரா? இன்னும் வரல. இல்ல வந்துட்டாரா? ரொம்ப அழகா அமைச்சிருக்கிறார் நடராஜ பெருமான, இல்லையா? வாங்க. ரொம்ப அழகா திருக்கழுக்குன்றத்துல பார்த்து பார்த்து சமைத்த திருமேனி, உள்ள கிளியின் உரி எழுதி சமைத்த திருமேனி. அதனால இந்த திருமேனியில பார்த்தீங்கன்னா இப்ப அந்த வெடிப்பு, அதுக்கு பேரு கமர்னு பேரு. கழுத்தை அறிகிறாரு, கழுத்தை ஊட்டி அறுத்தாச்சு, பின்னால பிடரியிலிருந்து வர்ற முதுகெலும்போடு தொடர்பு போட்ட எலும்பு வரைக்கும் போயாச்சு. இந்த நேரத்துல விடையல்னு குரல் கேட்டு இந்த மாவோடு கடிக்கிற ஓசை வந்தது. ஒரு கை வந்து இவருடைய கையை பத்துது. அது எந்த கை அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் காட்டுறாரு. வீசிய செய்ய கைனார். யாரா குழந்தைங்களுக்கு தெரியுதா? நடராஜாவை பார்த்தா தெரியலையா? நடராஜாவுக்கு இப்ப எத்தனை கை இருக்குது? 4 கை இருக்குது. மதுரையில பாத்தீங்கன்னா 10 கை இருக்கும். திருவாலங்காட்டுல பாத்தீங்கன்னா 8 கை இருக்கும், இல்லையா? எண்தோள் வீசி நின்று ஆடும் பிராந்தனை கண்காள் காண்மின்களோ. அதனால இப்ப நம்ம பொதுவா 4 கை, அதுவும் தில்லை கூத்தன். அதுல அவர் வீசிய செய்ய கைங்கிறது வடமொழியில என்ன சொல்லுவாங்கன்னா டோலஹஸ்தம்னு சொல்லுவாங்க. இந்த கை இப்படி வச்சிருக்காரு பாரு, இதுதான் வீசிய கை. எது? ஒரு கையில உடுக்கு, இன்னொரு கையில அனல். மடித்தாடு மடிமை கண் அன்றி ஜேமனே நீ. சுந்தரர் பெருமானுடைய தேவாரம். அதுல சொல்லுவார், கடுத்தாடு கரதலத்தில் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தியம் பெருமானை பெற்றாமன்றே. மடித்தாடு மடிமை கண் அன்றியே மனநே நீ வாழும் நாளும். இதுல கடுத்தாடு கரதலம், கடுத்தாடு கரதலத்தில் என்ன? தமருகம்னா உடுக்கு, எரியகல்னா நெருப்பு சட்டி. இத பிடித்தாடின்னு சொன்னார். இப்ப இப்படி ஒரு கை இருக்குது. இது என்ன? அபயகரம். அபயகரம். இன்னொரு கை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வீசிய கை. இத சேக்கிழார் பெருமான் என்ன சொன்னாரு? வீசிய செய்ய கை. யானையினுடைய துதிக்கை மாதிரி தெரியுது. இப்ப நடராஜாங்கிறதுக்கு அடையாளம் இப்ப நம்ம பாக்குற நடராஜா போல உலகம் பூரா எவ்வளவோ நடராஜ பெருமான் இருப்பாங்க, 4 திருக்கரத்தோட. ஆனா இந்த திருவாலங்காட்டில் இருக்கிற நடராஜா இந்த வீசிய கைய, வீசிய செய்ய கைய எப்படி வச்சிருக்காரு? ஒரு கைய போட்டு மேல வாங்கி வச்சிருப்பாரு, பாத்திருக்கீங்களா? திருவடிக்கும் இடையில மேல இப்படி இருக்கும், பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் நுணுக்கமான இடம். சந்தர்ப்பம் வர்ற போது அந்த பகுதி உங்களுக்கு சொல்றேன். அப்ப வீசிய கையினா அது இடது கை. வீசிய செய்ய கை. கருணை யாருக்கு வரும்? அம்மாவுக்கு தான் வரும். யாருக்கு வரும்? கருணை தாய்க்கு தான். இரக்கம் தாய்க்கு தான். ஒரு பிச்சைக்காரன் கூட அம்மா தாயே பிச்சை போடணும் வந்து வாசல்ல கேட்கிறான், இல்லையா? அப்போ கருணை எங்கே? எங்கே கருணை இயற்கையின் உள்ளனா அம்பாள் கருணாம்பிகைனே அவளுக்கு பேரு.
அவினாசியில அந்த அம்பாள் பேர் என்ன? கருணாம்பிகைன்னு பேர். கருணையே வடிவமானவள். கேளில் பரஞ்சோதி சுவாமி. கேளில் பரங்கருணைன்னா பராசக்தி. பரங்கருணை, சாதாரண கருணை இல்லது. அவ கைதான், அந்த இடது கை, அந்த அதான் மாதிரி இடது பாதம். அப்ப முக்தி கொடுக்கிறதா இருந்தாலும், அரவணைத்து காப்பதாக இருந்தாலும், பெருமானார் அவர் இயங்காத, அதாவது அவர் இயங்குகிற நிலையில செயல்படுறது எது? மலர் சிலம்படியும் வீசிய செய்ய கையும். நுணுக்கம். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம். இந்த ஒரு வெண்பாவம் நம்ம இது கேட்டிருப்பீங்க நீங்க. நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கிற போது திரோதம்ங்கிறது ஊன்றிய மலர்பதம், முத்தி நான்ற மலர்பதத்தை நாடு, அது ஒரு பாட்டு வரும். அதே மாதிரி ஊன நடனம், ஞான நடனம், இதெல்லாம் விரிவா இப்ப அங்க பண்ண நேரம் ஆயிடும், சந்தர்ப்பம் வரபோது சொல்லுவோம். ஆகையினால இப்ப வீசிய செய்ய கை. அப்ப கண்ணப்பரை பற்றிய கையும் அதுதான், நம்முடைய அறிவாட்டாயர் கையை பற்றியதும் அதுதான், அந்த கை தான். அதனாலதான் அம்பிகை அவதான் அம்பலமாகவே இருக்கா. சபை யாரு? சபையில செய்யற நடனம் யாரு? திருமூலருடைய திருமந்திரத்துல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே பராசக்தி சிற்சக்தி தான். அந்த சிற்சக்தி தான் எல்லாமே செயல். செயல்னு வந்தாச்சுனாலே அங்க யாரு செயல்படுவான்னா சிற்சக்தி தான். இந்த சைவ சித்தாந்த நுணுக்கம், இந்த தெளிபொருள் எதுக்குள்ள வச்சிருக்கிறார் சேக்கிழார் பெருமான்னா, இந்த அறிவாட்டாயருடைய கரங்களை பற்றியது, அம்மையனுடைய மலர்கரம்ங்கிறத குறிப்பால் வீசிய செய்ய கை என்று குறித்தார் அப்படின்னு பொருள் கொள்ளணும். புரிஞ்சுதுங்களா? ஆகையினால உடனே கையை பற்றிய உடனே ஊறு நீங்கியது. எப்படி? கை தெஞ்சு கால் தெஞ்சு எலும்பும் எல்லாம் நரம்பெல்லாம் படுதுபட்டாலும் அப்பர் சுவாமி முனிவர வடிவில சிவருமான் வந்தோடனே ஓங்கு திரு கரையனே எழுந்திர் அப்படின்னு சொன்ன உடனே தீங்கு நீங்கிய யாக்கையின் ஒளிர்ந்தார்னார். அந்த பழுதுபட்டதெல்லாம் சரியா போச்சு. வழக்கம் போல அப்பர் சுவாமி எழுந்தார். அதுபோல இங்க சட்டியிலே பாதி, அந்த சட்டுவத்திலே பாதி, இட்ட இலையிலே பாதி இருக்க ஆடி வந்த சோனேசர் அங்கழைத்த போது பிள்ளை ஓடி வந்தாது எவ்வாறு உரை. சீராள தேவரை துண்டு துண்டா கறி சமைச்சாச்சு, தலைக்கறி. ஆனா அம்மா போய் வாசல்ல அப்பா அழைக்கல, அங்கேயும் அம்மா தான் அழைக்கிறா. என்னன்னு? செய்யமணியே சீராளா, உள்ள அடியார் இருக்கிறாரு, அமுது செய்ய வா, இல்லையா? அப்போ ஓடி வர்றாரு யாரு? சீராள தேவர். இதுபோல இங்க என்னன்னா, ஊரு என்ன பழுதுபட்டிருந்தாலும் அந்த உடம்பு பழுது நீங்கி எப்பவும் போல உள்ள திருமேனி வாய்த்தது யாருக்கு? நம்ம தாயனாருக்கு. அப்ப அவர் அந்த ஆனந்தம் சொல்ல முடியுமா? அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு? அடியனேன். இப்ப சேக்கிழார் பெருமான் நாயனாரா மாறுகிறார். தாயனார் இடத்துல நிக்கிறார். நின்று தாயனார் பாடுறதா இவர் பாடுறாரு. எப்படி? அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி நான் செய்கிற பணியை நீ விரும்பி படிமிசை கமரில் வந்து, கமருங்கிறது அந்த வயல்வெளியில் இருக்கிற பிளப்பு, கமரில் வந்து இங்கு அமுது செய் பரனே போற்றி. நீ கோயில்ல மடப்பள்ளியில சமைத்த உணவை நிவேதனத்தை அந்த அர்ச்சகர் வாயை கட்டி கொடை போட்டு அந்த மேளத்தோட வரணும் அந்த நைவேத்தியம் சுவாமிக்கு. பழங்காலத்துல அப்படியெல்லாம் இருந்தது. அதுக்கு ஒரு மல்லாரி இருக்கு. நாதசுரம் தவில் வாசிக்கிறவங்களுக்கு தேருக்கு சாமி போனா தேருக்கு வாசிக்கிற மல்லாரி வேற, மல்லாரியிலேயே பல வகையான மல்லாரி இருக்கு. நீங்கள்லாம் நல்ல இசை திருக்கைலாய வாத்தியம் இசைக்கிற அன்பர்கள், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். தாளம், அதே சமயத்தில் அதற்குண்டான
இந்த சொற்கட்டுகள் அதெல்லாம் இருக்கு. அது இருந்தால் தான் அந்த தாளம் கையில் நிற்கும் இல்லையா? அதுபோல இந்த நட்டபாடைங்கிற பண்ணு சுவாமி புறப்பாடு, அதை கம்பீர நாட்டைங்கிற ராகம் வாசிக்கிறது. அதுபோல இந்த நிவேதனத்துக்கு கூட ஒரு முறை உண்டு. அப்படி கொண்டு போய் திரைய போட்டு வச்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணாதான் சுவாமி ஏத்துப்பாரா? இல்லை. அவர் கர்ப்பகிரகத்துக்குள்ளதான் இருக்காரா? இல்லை. எந்த வயல்வெளியா இருந்தாலும், எந்த நடு ரோடா இருந்தாலும், காடா இருந்தாலும், கழனியா இருந்தாலும், மெய் அடியார்கள் எங்க இருந்து அந்த உண்மையான அன்போடு அழைக்கிறார்களோ அவர்களுடைய தொண்டு எங்க நிற்கிறதோ அந்த இடத்துக்கு இறைவன் தேடி வருவான். நாடி வந்து இங்கு நம்மையும் ஆட்கொள்வார் இல்லையா? அதை தான் சொல்றார். அதனால சாமி, நீ எவ்வளோ பெரிய கோயில்ல தண்டலை நீழ்நெறியில் இருக்கிற பெருமான், நீ நான் ஒன்றும் அறிவில்லாதவன், எனக்காக நீ இந்த படிமிசை கமரில் பூமிக்கு உள்ள போய் மேலே கூட இல்லை நீ உணவு உண்கிறாய்ங்கிறது எப்படி தெரியுது? அந்த மாவடுவை கடிக்கிற விடேலுங்கிற ஓசையால நீ இங்கிருந்து நான் அமுது செய்கிறேங்கிறத குறிப்பால் உணர்த்திய நீ எவ்வளவு பெரியவன் இல்லையா? பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாள். அப்படிப்பட்ட பெருமானாகிய நீ போய் இந்த கமர்ல உள்ளுக்குள்ள போய் மண்ணுக்குள்ள சிக்குண்டிருந்தல்லவா என்னுடைய இந்த சிறு தொண்டு இந்த அமுத சென்னல் அரிசியும் செங்கீரையும் மாவடும் ஏற்றாய். அதனால இந்த படிமிசை கமரில் வந்து அமுது செய் பரனே, நீ பரம்பொருளாகிய பெருமான், எவ்வளவு பெரிய பெருமான் இல்லையா? அப்படிப்பட்ட நீ எனக்காக இப்படி வந்தையப்பா அப்படின்னு உருகிறார். துடியடை பாகமான தூயனல் ஜோதி போற்றி. இவரை நல்ல ஊரு நீக்கி அருள் செய்தது யாரு? அம்மா. அதனால அந்த வீசிய செய்ய கையுடைய பிராட்டிய நினைக்கிறார். துடியடை பாகமான தூயனல் சோதி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றிங்கிற மாதிரி மேல படிமிசை கமரில் வந்து இங்கு அமுது செய் பரனே போற்றி. அடுத்தபடி பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றிங்கிற மாதிரி துடியடை பாகமான தூயனல் ஜோதி போற்றி. அடுத்தபடியா பொடி அணி பவளமேனி திருநீர், பவளம் போன்ற மேனி, புரிசடை புராண போற்றி. புரிசடைனா சுவாமியினுடைய நடராஜாவுடைய அந்த சடைகளெல்லாம் புரினா அப்படி முறுக்கேறியது போல இருக்கும், 8 போல் அந்த குளர்ச்சடை இருக்கும். இதெல்லாம் நிறைய அந்த செய்திகள் என்று அவர் போற்றி செய்ய. இப்ப அவரு இங்க பாருங்க, நமக்கு போற்றி திருத்தாண்டகம் அப்பர் சுவாமி பாடியிருக்கிறார். திருவதிகை வீரட்டானத்துக்கு ஒரு பதிகம், திருவாரூருக்கு கற்றவர்கள் உண்ணும் கனியை பற்றி ஒரு பதிகம், அது அல்லாமல் கைலாயத்துக்கு பாடிய திருப்பதிகங்கள்ல வேற்றாகி விண்ணாகி ஒரு பதிகம், அது அல்லாமல் பாட்டான நல்லதுடையாய் போற்றின்னு ஒரு பதிகம், பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றின்னு ஒரு பதிகம். அப்ப தேவார திருப்பதிகத்திலேயே எவ்வளவு அழகா இத்தனை திருப்பதிகங்கள் இருக்கு நமக்கு இல்லையா? ஆகையினாலே ரொம்ப அழகா இந்த போற்றி தொடர்கள் அமைந்தது போல தேவாரத்தில் இருக்கிறது போல திருவாசகத்துல போற்றி திரு அகவல்னே இருக்கு, அதே போல திருவிசைப்பாவில் இருக்கு, அதே போல இங்க பெரிய புராணத்துல போற்றி வர்ற தொடர்கள் சில பாடல்கள்ல இருக்கு. அதுல இந்த போற்றிய நம்ம இறைவனுக்கு மலர் வழிபாடு செய்கின்ற பொழுது, ஐயா ஒரு நிமிடம் கொஞ்சம் பொறுத்துக்கொங்க. அதனால இறைவனுக்கு மலர் வழிபாடு செய்கின்ற பொழுது என்ன செய்யணும்? இந்த போற்றி தொடரையும் சேர்த்து சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்க ஐயா வழிபாடு செய்யறீங்க, தொடர்ந்து அவருக்கு நிவேதனம் பண்றோம். அப்ப என்ன செய்யலாம்? இந்த பாடலை சொல்லலாம். எப்படி? அடியனேன் அறிவிலாமை கண்டு என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து இங்கு அமுது செய் பரனே போற்றி அப்படிங்கிறத நிவேதனம். அதே மாதிரி துடியடை பாகமான தூயனல் சோதி போற்றி, பொடி அணி பவளமேனி புரிசடை புராண போற்றி. அதனால இந்த 3 போற்றி தொடர்களையும் நம்ம போற்றி திருத்தாண்டகம் சொல்ற மாதிரி, போற்றி திரு அகவல் சொல்ற மாதிரி இந்த போற்றிகளையும் சேர்த்து சொல்லுவது சிறப்பு. இப்ப இத சொன்ன உடனே பெருமான் என்ன பண்ணாரு? இடபவாகனாராய் தோன்றி வழக்கம் போல, நன்றி நீ புரிந்த செய்கை, நீ செய்த செயல் நல்ல செயல். நன்னுதல் யாரு? இந்த அம்மா, இவருடைய மனைவி. உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுக்கு உரிய செயல் என்னன்னா, பெண்டாட்டி அப்படின்னா என்னன்னா
கொண்டான் குறிப்பு அறிவாள் பெண்டாட்டி. கணவன் எதை விரும்புகிறாரோ அதை அனுசரித்து கணவனோட சேர்ந்து காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம்னாரு அவை பெருமாட்டி. பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. அதனால இதை ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த அம்மையாருடைய ஒத்துழைப்பு எவ்வளவு தூரம் தன்னுடைய நாயகனார் அவ்வளவு தூரம் தண்ணீர் மட்டுமே பருகி தரையில விழற நிலைமையிலையும் அந்த அம்மா தாங்கி இப்படி ஒரு பணி செய்த அந்த அம்மையார் அவர்கள் எவ்வளவு பெருமைக்குரியவர்கள். அதனால நன்னுதல் கழுத்து அருந்து உயிர் போயிருந்திருந்தா நெத்தியில பொட்டு இருக்குமா? அதனால அந்த நுதல்ங்கிற நெத்தி கூட மங்களகரமானது, என்றைக்கும் திலகத்தோட உள்ளது அப்படிங்கிற குறிப்பு பொருள் இதுல தெரிய அந்த அம்மாவை வேற ஏதாவது சொல்லி இருக்கலாம். ஆனா நன்னுதல்னு சேக்கிழார் பெருமான் சொன்ன நயம் என்னன்னா, அந்த அம்மா தீர்க்க சுமங்கலி. எப்படி தீர்க்க நெடுமங்கலத்தாலி. அம்பாளுக்கு இருக்கிறதுக்கு தாலி எப்படிப்பட்டது? அது நெடுமங்கலத்தாலி. நெடுமங்கல கணவன் யாரு? சுவாமி. அது போல இந்த இடத்துல இந்த அம்மாவுடைய நெற்றியை சொல்ற போது நன்னுதல்னாரு. திலகம் தரித்த நல்ல நெற்றியை உடையவள் அப்படிங்கிறது. அந்த அம்மாவோட நீ நம்முடைய உலகத்துல சிவலோகத்துல எப்படி இருக்கணும்? உலகில் வாழ்வாய், என்றும் நம் உலகில் வாழ்வாய் நீக்கமர என்று அவர் உடனே நன்ன மன்றுளிய ஆடுமையர் மழவிடை உகைத்து சென்றார். வந்த வேலை முடிஞ்சுது. வந்தார், பூமிக்குள்ளதான் இருந்தார். இதுல ஒரு பெரிய சிறப்பு, பாதாளத்தை ஊடுருவி நிற்கிற பூமிக்கு கீழையும் அவர் இருந்து அமுது ஏற்றார். விண்ணிலே மறைந்து அருள்புரி வேதநாயகனே, கண்ணினால் கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான்தொட நயந்தருள் புரின்னு கேட்டு வந்தார். யாருக்கு? நம்ம அப்பர் சுவாமிக்கு. இவருக்கு கேட்கவே இல்லை. யார் வந்துட்டாரு? பெருமானார் இடப வாகனரா வந்தார். வந்து காட்சி கொடுத்து அருள் செய்தார். உடனே மறைஞ்சிட்டாருன்னு சொல்லலை. எப்படி வந்தவர் காட்சி கொடுத்தோடனே மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலை. அந்த அறக்கடவுளாகிய இடபதேவர் இருக்காரு, நந்தி, என்ன பண்ணாராம்? உகைத்து சென்றார். அவருக்கு இவருக்கு கண்ணில் தெரிகிற தூரம் வரைக்கும் கைலாயத்துக்கு காட்சி கொடுத்து சென்றார். இதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான குறிப்பு. மற்ற புராணங்கள்ல இருந்து பார்க்குற போது எந்தெந்த கண்ணோட்டத்தோட சேக்கிழார் பெருமானுடைய சொல்லாட்சி உகைத்து அப்படிங்கிறது ஒரு புதுச்சொல். இப்படியெல்லாம் சொல்லுகிறத பார்க்கணும். பரிவுறு சிந்தை என்பர் பரம்பொருளாகி உள்ள பெரியவர் அமுது செய்ய பெற்றியலேன் என்று மாவின் வரிவடு விடேல நாமன் வன்கழு தறிவாள் புட்டி அறிதலால். இவருக்கு அப்புறம்தான் காரண பெயர். அறிதலால் தான் அறிவாள் தாயர். அறிவாளால் அறுத்ததுனால அதுக்கு முன்ன தாயனார், அதுக்கப்புறம் காரண பேர் அறிவாள் தாயனார். ஆயினார் தூயநாமம், அவருக்கு அந்த பேர் வந்து. முன் இலை கமரையாக முதல்வனார் அமுது செய்ய சென்னலின் அரிசி சிந்த செவியுற வடிவினோசை அந்நிலை கேட்ட தொண்டர் அடியனை தொழுது வாழ்த்தி மன்னும் ஆனாயர் செங்கை அறிந்தவா வளர்த்தவிட்டேன். இனி அடுத்தபடியா நான் ஆனாய நாயனாருடைய வரலாற்றை சொல்ல விடுகிறேன் என்று சேக்கிழார் பெருமான் நம்முடைய அறிவாட்டாயருடைய புராணத்தை நிறைவு செய்கிறார். அதனால இந்த அளவுல நம்ம தொடக்கத்துல எவ்வளவு தண்டலையார் சதகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மாணிக்க மலையோட வரலாறுல திருத்தொண்டர் அங்க 100 பாடல்களோட திருத்தொண்டர் சதகம்ங்கிற நூல் பார்த்தோம். தண்டலையார் சதகம் பார்த்தோம். அப்புறம் திருக்களிற்றுப்படியார்ல அறிவாட்டாய நாயனாருடைய சரிதம் எப்படி பேசப்படுகிறதுன்னு பார்த்தோம். அப்புறம் நம்பி ஆண்டார் நம்பிகள், நம்ம சுந்தரர் பெருமான், இதெல்லாம் வழக்கம் போல சொல்லி இப்ப சேக்கிழார் பெருமான் சொன்ன செய்திகளை நிறைவாக இந்த அளவிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்றைய நாள் என்னன்னா, அடியார்களுக்கு ஆண்டவனுக்கு அமுது படைப்பது, அடியார்களுக்கு அமுது படைப்பது. ஏன்னா இந்த வாழ்க்கையே என்னன்னா உணவு தான். இது இல்லைன்னா என்ன பண்றது? ஒண்ணுமே இல்லை. பசி வந்தால் 10 பறந்து போகும். கோயில்ல பூஜை நடக்குமா? முன்னவனார் கோயில் பூசை நடக்கணும்னா கூட என்ன வேணும்? சாமியை நைவேத்தியம். அதனால சாமி நேராக சாப்பிட போறது இல்லை. ஆனா நிவேதனம். சென்ற முறை 5 வகையான உபச்சார விளக்கம் சொன்னதா ஞாபகம் இல்லையா? நிலம், நீர், தீ, வழி, வெளி. அதே போல நிவேதனம் அப்படிங்கிறது அடிப்படை ஆதாரம். உணவுங்கிறது ஆதாரம்.
அப்படிப்பட்ட இறைவனுக்கே அமுது படைத்த பெருமைக்குரியவர் நம்முடைய அறிவாள் தாயர். அதுவும் தாயை போல அன்பு செலுத்தி, பெருமானுக்கு ஒரே ஒரு தாய் போல, தாயும் தந்தையும் இல்லாத பெருமான், தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி, அப்படிப்பட்டவருக்கு தாயாக இருந்தவர் அறிவாள் தாயராயினார். அவரை நம்ம நினைக்கிற பொழுது நமக்கு என்னைக்கும் பசி பிணி வராது. இரண்டாவது, பெண்கள் அடியார்களுக்கு அமுது படைத்து ஆண்டவனுக்கு நிவேதனம் செய்து வழிபட்டால் தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க. எப்படி? தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க. இதெல்லாம் குறிப்பு பொருள். சிவகவிமணி ஐயா சொன்ன குறிப்புகளை சிந்தித்தோம். பல அற்புதமான செய்திகளை எல்லாம் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இப்படி ஒரு அழகான சித்தபாமணி கூடம் என்று சொல்லுகிற அருமையான அரங்கை சமைத்து அம்பலவாணரை நிறுவி திருத்தொண்டர் புராணத்தை சிந்திக்க பெரிதும் துணையாக இருக்கிற, காரணமாக இருக்கிற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய திருத்தொண்டர் மாமணி நம்முடைய ஐயா திருஞானம் ஐயா அவர்களுக்கு உரத்த கரவொலி எழுப்பி, நம்ம தாயனாருக்கு வாய்த்த மனைவியும் தாயனாரும் எப்படியோ இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு அந்த மாதிரி தான். அதே போல் அவங்க வாழ்வரசி அம்மையார் அவர்கள், அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் குடும்பம் இந்த ஆலய பணியில், அரண்பணியில் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். அரணருள் பற்றி முதல்லையே சொன்னேன். நம்முடைய பாராட்டுதலுக்குரிய லண்டன் சுவாமி ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை செய்து மிக சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிறார்கள். 17/3/25 முதல் 28/3/25 வரை தொடர் நிகழ்வுகள் இருக்கின்றன. ஐயா அவங்களுக்கு முதல் இந்த பிரதியை வழங்குகிறோம். வந்து இந்த அழைப்புதலை பாராட்டுதலுக்குரிய நம்மையா சிசபாமணி கூட நிறுவனர் ஐயாவும் அம்மாவும் வந்து சேர்ந்து வாங்கிக்கிறாங்க. வாங்க, நீங்களும் கொடுங்க. நீங்க தான் கொடுக்கணும், அழைப்பு நீங்க தாங்க கொடுக்கணும். விழா நடத்துறவங்க நீங்க தானே. நீங்க கொடுங்க, ஐயாவுக்கு அம்மாவுக்கு கொடுங்க. நம்ம கோதண்டம் ஐயா வாங்க. கோதண்டம் ஐயா. வேற யாரா முக்கியமா? ஐயா திருஞானம் ஐயா யாராவது முக்கியமா கொடுக்க சொல்லுங்க. இல்ல முக்கியமா அழைத்து கொடுக்கறதுன்னா நீங்க கொடுங்க. அங்க ஐயா எடுத்துட்டு போய் கொடுங்க. எல்லாரும் கொடுங்க, எடுத்துட்டு போங்க. பெரியவங்க விழாவுக்கு வர்றவங்களா பார்த்து கொடுங்க. ஒரு அழைப்புதல் இங்க வச்சுட்டா வர்றவங்க பார்த்துக்கிட்டோம். சரி, இப்ப நம்ம கையேடு அவர்கள் வெளியிடுகிறார்கள். விருப்பம் உள்ளவர்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். அது ஐயா அவங்க பாருங்க, ஐயா கொண்டு வந்திருக்காங்க, அதை நீங்க வாங்கிக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு. மாமரை முனிவர் வாழ்க, மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க, காமரு வள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க, கோமனு நீதி வாழ்க, குவலயம் முழுதும் வாழ்க. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். பேசி. திருச்சிற்றம்பலம்.